ஆவியானவர் தம்முடைய மகிமையான சித்தத்தை, திருவுளம் பற்றின தம்முடைய சித்தத்தை, முன் தீர்மானித்த தம்முடைய சித்தத்தை, முன் குறித்த தம்முடைய சித்தத்தை எல்லாம் நிறைவேற்றணும். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா, உம்முடைய அனந்த கிருபைகளுக்கு, உம்முடைய மகிமையான பிரசன்னத்திற்கு உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை கிட்டி சேரத்தக்க தைரியத்தை தந்த கிருபைகளுக்கும் இரத்தத்திற்கும் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபாசன தண்டை கிட்டி சேர வைத்த தைரியத்திற்கும் அதனுடைய இரத்தத்திற்கும் உமக்கு ஸ்தோத்திரம். திரைச்சிலையை எங்களுக்காக ஆண்டவரே மரித்து உயிர்த்து கர்த்தர் உட்பிரவேசிக்க அனுகூலமும் ஆண்டவரே தந்த கிருபைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஐயா, நன்றி ஐயா. மேன்மையான நன்மை, உச்சிதமான கோதுமை, கண்மலை தேன், நல்ல அப்பம் எங்களுக்கு தந்திருக்கிற கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உடுத்துவித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உடுத்துவித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் எங்களை உடுத்துவித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் உடுத்துவிக்கிற நல்ல தெய்வம். ஹல்லேலூயா. நிர்வாணம் காணப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி உடுத்து வைத்தவர் எச்சரித்திருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி 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 என்று சொல்லுகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் நடத்தும், பரிசுத்த ஆவியானவர் கிருபைகளினால் அலங்கரித்திருக்கிறீர். ஒவ்வொரு சேர்லையும் உட்கார போகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உம்முடைய கிருபையினால் அலங்கரித்திருக்கிறீர், கிருபையினால் அலங்கரித்திருக்கிறீர். ஒரு ராஜாசனம் அலங்கரிக்கப்படுவது போல, ஒரு ராஜா உட்காருகிற ராஜாசனம், சிங்காசனம் அலங்கரிக்கப்படுவது போல இந்த சேர்களெல்லாம் ஆண்டவரே நீர் கிருபையினால் அலங்கரித்திருக்கிறீர், தயவினால் அலங்கரித்திருக்கிறீர், மனம் திரும்புதலினால் அலங்கரித்திருக்கிறீர், பரிசுத்தத்தினால் அலங்கரித்திருக்கிறீர், உணர்வடைதலினால் அலங்கரித்திருக்கிறீர். பங்கடையட்டும் ஆண்டவரே, பங்கடையட்டும், வந்தடையட்டும், பங்கடையட்டும். இயேசுவின் நாமத்தினால் இந்த அடைக்கல பட்டணத்தில் ஆண்டவரே ஜீவன் தப்ப நீர் எங்கள் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வருவீராக. கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, பாவத்தினால் அநேகரை கிழித்து குற்றுயிருமாய் போட்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளுடைய ஆத்துமாக்களின் அடைக்கல பட்டணமாகிய இந்த கூடுகைக்கும் ஆலயத்துக்கும் ஆண்டவரே எங்கள் வாலிப பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வருவீராக, வருவீராக, வருவீராக. ஆவியானவரே வருவீராக. கூட்டி கொண்டு வாங்க, கைப்பிடித்து கூட்டி கொண்டு வாங்க ஆண்டவரே. நீர்தாமே உணர்த்தி கூட்டி கொண்டு வாங்க, கட்டாயம் பண்ணி கூட்டி கொண்டு வாங்க, பலவந்தம் பண்ணி கூட்டி கொண்டு வாங்க. கிருபையே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ ஃபார் யுவர் பிரசன்ஸ் லார்ட். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. பொல்லாங்கனால் வேட்டையாடப்பட இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர்தாமே உம்முடைய வேலிகளுக்குள்ளாக சேர்த்து கொள்ளுவீராக, உம்முடைய சிறகின் நிழலிலே சேர்த்து கொள்ளுவீராக, உம்முடைய கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே சேர்த்து கொள்ளுவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் வாழ்வது சரிதான், இப்படிப்பட்ட வாழ்க்கையும் இப்படிப்பட்ட நினைவுகளையும் கொண்டிருப்பது சரிதான், இது என் சுதந்திரம், என்னை யார் எதுவும் சொல்லக்கூடாது, விரல் நீட்டக்கூடாது என்று பொல்லாங்கனால் கடினப்படுத்தப்பட்டிருக்கிற இருதயங்கள் எல்லாம் உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. எனக்கு யாரும் புத்தி சொல்ல தேவையில்லை என்று நினைக்கிற கடினப்பட்ட உள்ளங்கள் எல்லாம் உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஓ ரபா ஷியா தலரா கபல ரபா. ஆண்டவரே உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபையின் மேகம் இப்போ எல்லா உள்ளங்களிலும் மழையாய் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே, மழையாய் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே, மழையாய் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. எல்லா கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளெல்லாம் எத்தனையோ தாய் தகப்பன் கண்ணீர்களோடு எத்தனையோ பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டிருப்பார்கள், சபையில் எத்தனையோ ஊழியர்கள் ஜெபித்து கொண்டிருப்பார்கள். அத்தனை பிள்ளைகளை இந்த நேரத்தில் உணர்த்தி கூட்டி கொண்டு வாங்க, கர்த்தர் கூட்டி கொண்டு வாங்க. நான்
எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போவேன் என்று தீர்மானங்கள் அநேக பிள்ளைகளுடைய இருதயங்களிலே எடுக்கப்படுவதாக. ஆண்டவரே, நீர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று பவுலின் தீர்மானங்கள் எடுக்கப்படுவதாக. ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானங்கள் எடுக்கப்படுவதாக. தண்ணீர் இருக்கே, தடை என்ன என்ற தீர்மானங்கள் எடுக்கப்படுவதாக. கொர்நேலிய வீட்டில் கூட்டி சேர்த்தது போல கூட்டி சேர்க்கப்படுகிற அனுபவங்கள் உண்டாவதாக. என் ஆண்டவரே, மகிமையான கூடுகையாய் மாறட்டும். ஏதோ ஒரு கூட்டமாய் அல்ல, மற்ற இடத்துல நடக்கிற ஃபங்க்ஷனாய் அல்ல. கர்த்தர் ஒரு மாறுதலினால, கர்த்தர் ஒரு மலர்ந்திரும்புதலினால ஆண்டவரே, நீர்தாமே எங்கள் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்து நடத்துவீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர்களை தள்ள இருக்கிற குழிகளுக்கு தப்பும்படி, அவர்கள் விழ இருக்கிற குழிகளுக்கு தப்பும்படி இயேசுவின் நாமத்தில் என் ஆண்டவரே, ஆண்டவரே, ஆபத்தில் தள்ள இருக்கிற கண்ணிக்கு தப்பும்படி, அவர்களை அவமானத்தில் தள்ள இருக்கிற கண்ணிக்கு தப்பும்படி, அவப்பெயருக்கு தள்ள இருக்கிற கண்ணிக்கு தப்பும்படி, இகழ்ச்சிக்கு தள்ள இருக்கிற கண்ணிக்கு தப்பும்படி, அவர்கள் செய்கையினால இயேசுவின் நாமத்தின் தூசணத்துக்கு இருக்கிற ஆண்டவரே அந்த கண்ணிக்கு தப்பும்படி ஆண்டவரே சாப்பாகாத எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் கூட்டிக் கொண்டு வருவீராக. வேடனின் கண்ணிக்கு தப்புவீங்கப்பா, வேடனின் கண்ணிக்கு தப்புவீங்க, வேடனின் கண்ணிக்கு எங்கள் பிள்ளைகள் எல்லாம் தப்புவீங்க. இந்த இடத்துல கொண்டு வாங்க ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தை அலங்காரமாய், பரிசுத்தத்தை ஆண்டவரே சந்தோஷமாய் வாழுகிற பிள்ளைகளாய் எங்கள் பிள்ளைகள் மாறட்டும். ஏ கேடரபே ஷாக்கலரபா, ஆவியானவர் மகிமையான கிரியை செய்யுங்க. ஆவியானவர் ஆண்டவரே மகிமையான காரியங்களை செய்யுங்க. மேகமே மழையை பொழிந்தருளுவீராக. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நீர் அழைத்து வந்து கொண்டிருக்கிறதற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இடத்துக்கு இல்லை, வேற இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறவர்களை எப்பொழுது நீர் அழைத்து கொண்டு வருகிறதற்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சிருஷ்டிகள் ஆண்டவரே, நீர் கருவிலே உண்டாக்கினவர்கள் ஆண்டவரே, வீணாய் போய்விட ஒரு நாளும் அனுமதியாதவர் ஆண்டவரே. நீ தரையிலே ஒரு வார்த்தையை விழவிட அனுமதியாதவர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை மாத்திரமல்ல, உம்முடைய வார்த்தையா இருக்கிற எங்களையும் நீரும் வார்த்தையா இருக்கிறீர். எங்களை ரட்சித்த நீ எங்களையும் நீர் வார்த்தையாய் பார்க்கிறீர் ஆண்டவரே. எங்களையும் தரையிலே விழவிடாமல் வைத்திருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, எங்களை விழவிடாது, எங்கள் பிள்ளைகளை விழவிடாது, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வீணாய் போக விடாமல் கர்த்தர் தூக்கி எடுப்பீராக. உளையான சேற்றிலிருந்து அவர்களை தூக்கி எடுப்பீராக. இருப்பது உளையான சேறு, அது நாற்றமுள்ள சேறு என்பதை அறியும் வண்ணமாக என் தேவன் அவர்களை தூக்கி எடுப்பீராக. கர்த்தர் தூக்கி எடுப்பீராக, தூக்கி எடுப்பீராக. ஆண்டவரே, பரலோகத்தின் பார்வையிலே நான் நிர்வாணி என்பதை ஒவ்வொருவரும், பாவம் செய்கிற ஒவ்வொருவரும் உணரும் வண்ணமாக ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் உடுத்தி தூக்கி எடுப்பீராக. கர்த்தருடைய ஆவியானவருடைய வெளியரங்கமான கிரியைகள் நடக்கட்டும். இருதயங்கள் மாற்றப்படட்டும், இருதயங்கள் திருந்தட்டும், இருதயங்கள் ஸ்தோத்தரிக்கட்டும். என் ஆத்தும நேசர் அவரே என்று ஸ்தோத்தரிக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவாறு, உளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவாறு, பாவம் நீக்கி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, இப்போ வாரும், இறங்கி வாரும் இந்த மத்தியிலே,
தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால் ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால் அசைவாடும் ஆவியே ஓய்மாயின் ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இடமசைய உள்ளம் நிரம்ப வாருமே. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஒரு சிலராய் அல்ல, இங்கே தூதர்கள் எங்கள் நடுவாய் உலாவி கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மேல் நிழலாடுகிறதற்கு நன்றி. சீக்கிரமாய் வர இருக்கிறவர்களை கூட்டி கொண்டு வருவீராக. நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிரசன்னத்தினால் நிறைந்து பேச வேண்டியது அந்த நேரத்திலே அருளப்படும் என்ற வசனம் சொல்லப்பட்டது போல அவர்களையும் அறியாமல் அவளை இங்கே நிற்கும்போது சில வார்த்தைகள் அந்த நேரத்தில் கர்த்தர் இருதயத்தில் நாவிலே நீர் கொண்டு வந்து கொடுக்க போகிற கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமாய், எங்கள் எல்லோரும் இது கர்த்தருடைய சத்தம் என்று சொல்லுகிற விதமாய் கர்த்தர் அமையட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்கள் ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. இன்று போற்றி புகழுவோம், நாம் ஏற்றி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஆள்வதற்கு கதிரவனை உண்டாக்கினார், இரவை ஆள்வதற்கு சந்திரனை உருவாக்கினார். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்றே போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. செங்கடலை இரண்டாக
கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் செய்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆவியானவரே, உமக்கு நன்றி. கொஞ்சம் வாய்களை திறந்து உங்கள் லிப்ஸு பேசணும். ஷாதா ரபா துடா பாலாதரா அல்லேலூயா. அப்பா நன்றி ஆண்டவரே, அப்பா நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நீங்கள் பாராட்டின இரக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரே. 1000 நாளை பார்க்கிலும் உங்கள் சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள் ஆண்டவரே தகப்பனே, அந்த ஒரு நாள் எனக்கு போதும் ஆண்டவரே. அந்த ஒரு நாள் எனக்கு போதும் ஆண்டவரே. அந்த ஒரு நாள் எனக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை அந்த ரவரவா எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன். ஜீசஸ் நன்றி அம்மா. எப்போதுமே உமக்கு ஹல்லேலூயா ரவா சந்தரவா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். இன்னைக்கு என் காலேஜுக்கு நான் போயிருந்தேன். இன்னைக்கு என் காலேஜுக்கு நான் போயிருக்கும் போது காலேஜில் பசங்க எல்லாரும் இருந்தாங்க. பசங்க எல்லாரும் இருக்கும்போது ஒரு பையன் மட்டும் அவன் தெய்வத்தை அப்படியே வெளிக்காட்டினான். எப்படி வெளிக்காட்டினான்னா, ஹிந்து பையன்தான். அந்த அவன் கும்பிடுற தெய்வத்தை அப்படியே வெளிக்காட்டினான். பட்டை அடிச்சுட்டு கையில் கயிறு கட்டிட்டு அவனை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவன் வேற தெய்வத்தை வழிபடுறவன் அப்படின்னு. ஆனால் இப்போ நம்ம வெளியே போகிறோம். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்மளுடைய நடைகள் எப்படி இருக்குது? நம்மளுடைய பேச்சுகள் எப்படி இருக்குது? சில பேர் சொல்லுவாங்க, மூஞ்ச பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம இன்னைக்கு யாரை பின்பற்றுகிறோம்? நம்ம இன்னைக்கு எதை செய்கிறோம்? நம்ம இன்னைக்கு எந்த நோக்கத்தோடு என்ன திட்டத்தோடு ஓடுகிறோம்? நீங்கள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உமக்காக வாழுவோம்ப்பா, உமக்காக வாழும் ஆண்டவரே, உமக்காக வாழும் ஆண்டவரே, உமக்காக வாழுவோம்ப்பா. வாயிலை கொஞ்சம் திறந்து ஆண்டவரே உமக்காக வாழுவேன்னு சொல்லுங்க. இந்த ஒரு வார்த்தையை மட்டும், உமக்காக வாழும் ஆண்டவரே. எந்த துயரம் இருந்தாலும், எந்த இக்கட்டான வேலை இருந்தாலும் ஆண்டவரே தகப்பனே, நான் தண்ணியில நடந்தாலும், நான் அக்கினியில நடந்தாலும் ஆண்டவரே, நான் உமக்காக வாழுவேன். எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கான. உங்களை ஆண்டவரை பிரதிபலிப்போம். என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன்.
உமக்கு ஆண்டவரே, என் சுவாசம் உமக்கு ஆண்டவரே, என் பேச்சு உமக்கு ஆண்டவரே, என் சிந்தனை உமக்கு ஆண்டவரே, என் ஆவி ஆத்துமா சரீரம் உமக்கு ஆண்டவரே. எல்லாமே உமக்கு தான் ஆண்டவரே, எல்லாமே உமக்கு தான். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்வீராக. இனி நான் அல்லப்பா, என்னை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்க வேண்டும். என்னை அப்படி மாற்றுவீராக. புகழ்ந்து பாடிடுவே உம்மை உயர்த்திடுவே, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் உயர்த்திடுவேன். நேரானதுனால ஆராதனைக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 நிமிடம் மாத்திரம் நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். எழுந்து நின்று, ஆண்டவரே நீ நல்லவரப்பா, ஆண்டவரே உமக்காக நாங்கள் எரிந்து கொண்டு இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஜீசஸ் நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தினி தாங்கினி சுமந்தீர் தப்புவித்தீர், ஏந்தினி தாங்கினீர் உயர்த்தினீர் தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. எத்தனை பேர் சொல்ல முடியும் நீ நல்லவரப்பா? நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை என்னுடன் இருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடன் இருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. என் வாழ்வில் தடைகள் வந்தாலும் அது நன்மையாய் முடியுமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீர்
ஆண்டவரே நாங்கள் எந்த சூழ்நிலையை சென்று கொண்டிருந்தாலோ உங்கள் கரங்கள் எங்களை நடத்த வல்லமை உள்ளதப்பா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் எங்களுடைய தேவன். நீர் எங்களை மரண பரியந்தம் நடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து உங்கள் பிரசனத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து இருக்கிற ஆராதனை வேலையை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் ஏசப்பாவை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் ஏசப்பாவோட இணைவோம். ஏசப்பா உமக்கு நன்றி 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 ஏசப்பா. உமக்கு நன்றி ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த அருமையான வேலையில் எங்களாரும் ஒன்று கூடி இணைத்ததுக்கு உமக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. கண்களை மூடி ஏசப்பாவை நோக்கி முழு இருதயத்தோடு ஏசப்பாவை நோக்கி ஆராதிப்போம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். என் ஜீவனாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பே. என் ஜீவனாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பே. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வில் நம்பிக்கையே நீதானையா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வில் நம்பிக்கையே நீதானையா. ஜெயிப்பித்தவர் நீதானையா. கைவிடாதவர்
பக்கத்தில் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எத்தனையோ பேர் வீடுகளில் உண்டு. நடந்து வருகிற வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பக்கத்தில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, வருகிற வாரத்திலிருந்து இந்த இடங்களெல்லாம் சேர்களெல்லாம் காலியாக இருக்கக்கூடாது. எல்லோரும் இந்த இடத்துல நிரம்பி நிற்கணும். நாங்கள் வருகிறதற்கு முன்னமே இதெல்லாம் நிரப்பப்படும்படியாக கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, காலி குடங்களை நிரப்புகிற கர்த்தர், காலி பாத்திரங்களை எண்ணெயினால் நிரப்புகிற கர்த்தர், காலி கற்சாடிகளை நிரப்புகிற கர்த்தர், காலி படகுகளை நிரப்புகிற கர்த்தர். ஏதோ பிரயாசப்படுகிறோம், முழுவதும் பிரயாசப்படுகிறோம், பலனொன்றும் இல்லைன்னு பேதுரு போல கையேந்தி நிற்கிறோம், பிரயாசப்படுகிறோம். தயவு பண்ணுவீராக, எங்கள் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பீராக. எல்லா காலி பகுதிகளையும் நிரப்புகிறவர், குறைவை நிரப்புகிறவர். இந்த பகுதிகளெல்லாம் நிரம்பி இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வெறும் ஆட்களினால் மாத்திரமல்ல, அவர்கள் மேல் அபிஷேகத்தினாலும் எதிர்கால பிரகாசமுள்ள எதிர்காலத்தினாலும் கர்த்தர் இவர்களை நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு அந்த கூடுகைக்கு போனது நல்லது என்று சொல்லும் வண்ணமாக இங்கே கூட்டி கொண்டு வந்து அவர்களையும் ஆசீர்வதிப்பீராக, செழிக்க செய்வீராக, உயர் பதவிகளிலே உட்கார வைப்பீராக, சட்டங்களை ஏற்றுகிறவர்களாய் கரங்களிலே அதிகாரங்களை கொடுக்க வைப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய முகத்தின் ஒளியை பிரகாசித்து ராஜாக்கள் அந்த பிரகாசத்திலே வரும் வண்ணமாய் இவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த சபையாகிய கூடுகையாகிய கண்மலையிலே வைத்திருக்கிறீர் என்பதை உணர்த்த போகிற கிருபைகளுக்கு உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அடுத்த வாரத்திலிருந்து யாரும் கூப்பிடாமலே, யாரும் பலவந்தம் பண்ணாமலே, அவர்களாகவே அவர்கள் கால்கள் இந்த இடத்துல வந்து நிற்கிறதற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்கள் கால்கள் இங்கே நிற்கலாயிற்று, சபைகளிலே நிற்கலாயிற்று என்று சொல்ல செய்ய போகிற கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். சொல்லுங்கள். தேங்க்யூ. சரி, இப்போ நம்ம மத்தியில் இருக்கிற சிஸ்டர் ஏமிமா க்ளோரி அவங்க வந்து பிரசங்கம் பண்ணுவாங்க. அவருடைய வார்த்தைகள் போன தடவை எத்தனை பேர் கேட்டிருக்கோம். கிபியோனின் குடிகளுடைய உடன்படிக்கை, ஆண்டவர் அல்லாதவர்கள் அவர்களே உடன்படிக்கையை கூட கர்த்தர் எவ்வளவா கனம் பண்ணார் அப்படின்னு சொல்லி அழகாக பாயிண்ட்டாக எடுத்தாங்க. அப்போ ரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ண நம்மளை எவ்வளவு கனம் பண்ணுவார், உடன்படிக்கையை உடைக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல அழகாக பாயிண்ட் எடுத்தாங்க. முதல்ல அவங்க அருணாக்கா என்கிட்ட சொல்லும்போது சொன்னாங்க, முதல்ல அவங்க பண்ண பிரசங்கம் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் திருப்பி சொல்கிறேன்னு அவங்க நினைப்பாங்க. ஆனால் அவங்க சொன்னாங்க, இயேசு உங்கள் வீட்டுக்கு வர்றாரா, ஒரு விசிட்டர் மாதிரி வந்துட்டு போகிறாரா, தங்கி இருக்கிறாரா அல்லது வாசம் பண்ணுகிறாரா? மூணுக்கும் வித்தியாசம் உண்டு. வந்து போகிறவர்கள் உண்டு, விசிட்டர் மாதிரி கெஸ்ட்டு மாதிரி வந்து போகிறவங்க உண்டு, தங்கிட்டு போகிறவங்க உண்டு. ஒரு 4 நாள் மாமா அத்தை மாதிரி தங்கிட்டு வாசம் பண்ணுறாரா, அவங்க கூடயே இருக்கிறாரா அப்படின்னு 3 பாயிண்டில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் பிள்ளைகள் ஜெபத்தில் அவங்க பிரசங்கம் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது எனக்கும் அந்த அவுட்லைனாக கேட்கும்போது ஆசீர்வாதமாக இருந்தது. அதனால் அந்த எஸ்தர் பிரசங்கம் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், கிபியோன் குடிகளை வச்சு நல்லா எடுத்து பேசினாங்க. இப்போது நம் மத்தியிலும் எல்லாருக்கும் பிரயோஜனமாய் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் கொண்டு வருவாங்க. கரைங்களை தட்டி அவர்களை வரவேற்கலாமா? பிரைஸ் தி லார்ட். உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல சந்தோஷம். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஓகே, சந்தோஷமாக தான் இருப்பீங்க. ஆண்டவரோட சமூகத்தில் வந்து பரிபூர்ண சந்தோஷம், சமாதானம் இங்கே தான் உண்டு. நம்ம இங்கே சந்தோஷமாக இல்லைன்னா வேறு எங்கேயும் போய் சந்தோஷமாக இருக்க முடியாது, அப்படி தானே? அவரோட சமூகத்தில் தான் இந்த உலகத்திலேயே இல்லாத மேன்மையான சமாதானம், பிரசன்னம், ஒரு பரிபூர்ணமாக அது நிறைவாக இருக்கிற இடம்னா ஏசப்பாவோட ஆலயம் தான். இங்கே அவரோட சமாதானம் மட்டுமா இருக்குது, இன்னும் அவரோட நன்மை, நம்முடைய ஆலயத்தின் நன்மையால் நாங்கள் வந்து என்ன செய்வோம், திருப்தியாகும். ஸோ அதை தான் தாவீது உணர்ந்திருக்கிறார். நம்ம இங்கே நீங்கள் ஒருத்தரும் வந்திருக்கிறது நம்ம ஏதோ கடமைக்காக யூத் மீட்டிங் வச்சுட்டாங்க போகணும் இல்லாட்டினா கேட்பாங்கன்னு இல்லை, அப்படின்னா வந்திருக்கிறோம். இல்லை, ஆண்டவரை தேடி உண்மையாக இந்த நேரத்தில் நான் ஆலயத்தில் அவரோட சமூகம், இந்த ஆலயத்தில் நான் செலவழிக்க வந்திருக்கேன், நீங்கள் வந்திருந்தீங்கன்னா நிச்சயமாக அதற்கான பலன் அவரால் கிடைக்கும், மனுஷங்களால் இல்லை, ஏசப்பாவால் கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ தாகத்தோட வாஞ்சையோடு வந்திருக்கீங்க. அவருடைய ஆலய பிரகாரங்களில் என் ஆத்மா எப்படி இருக்குது, ரொம்ப வாஞ்சையாக தாகமாக இருக்குது அப்படின்னு தாவீது சொல்கிறாரு. அவர் வாழ்க்கையில் தான் விசேஷித்த நன்மைகளை வந்து ஆண்டவர் கட்டளையிட்டார். நம்ம ஒரு ஆளாக இருக்கலாம் இந்த இடத்துல, ஒரு ஆளாக வந்து அண்ணாலே ஆண்டவர் வெறுமையாக அனுப்புனாரா? இல்லை, அவரோட ஆலயத்தில் அவங்க அழுகையை பார்த்தார். ஸோ நம்ம தனித்தனி ஒவ்வொரு நபரையும் ஆண்டவர் இங்கே நம்ம எப்படி பார்க்குறாரு, தனித்தனியாக தான் பார்க்குறாரு. எவ்வளோ கூட்டம் வந்திருக்கோம் அப்படின்னு இல்லை, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வந்து ஒரு தானியேலா, ஒரு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, எப்படி நம்ம ஒவ்வொருத்தரையும் அப்படி தான் அவர் பார்க்காரு. ஆனால் நம்ம தான் நிறையா வேலையில் என்ன பண்ணிடுறோம், நம்மளை ரொம்ப குறைவாக நம்ம வந்து நம்மளை நினைக்கிறோம்.
அந்த பாவியாக வரும்போதே அந்த ஆயக்காரனை ஆண்டவர் எப்படி பரிசுத்தமாக்கி நீதிமானாக அவன் போனான் ஆலயத்தை விட்டு போகும்போது. ஸோ நம்மளும் இந்த வேளையில் என் ஆண்டவர் என்னை நீதிமானாக்குகிறவர், அவர் இங்கே இருக்கிறார், அவரை தேடி நான் வந்திருக்கேன். ஒருவேளை பாவத்தோடு நம்ம போராட்டத்தோடு வந்திருக்கலாம். உலகத்தில் போகும்போது பல பாவக்கிரியைகள் நம்மளை தாக்குறத போல் நீங்கள் உணர்ந்து இருக்கலாம். ஆனால் ஏசப்பா ஆண்டவரே நான் ஒரு பாவியாக வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு, என் மேலே கிருபையாக இறங்குங்க, என்னையும் உங்கள் அபிஷேகத்தினால நிரப்புங்க, என்னையும் பரிசுத்தமாக்குங்கன்னு சொன்னால் ஆண்டவர் ஆக்காம நம்மளை அப்படியே பாவியாகவே விட்டுருவாரா? இல்லை, நம்ம நிலையை உணர்ந்து அவரோட சமூகத்தில் ஆலயத்தில் நம்ம செலவழிக்கிற இந்த நேரம் மிகவும் பிரோஜனமாக ஆசீர்வாதமாக மாறணும். அந்த அறிவு, அந்த ஒரு ஆலயத்தை மேன்மை, அது எவ்வளோ விசேஷமானதுங்கிறது தாவீதுக்கு தெரிஞ்சிருந்தது. அதனால தான் அநேக சங்கீதத்தில் அவருடைய ஆலயம் அதுக்கு சொல்லும் போதே அவர் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறாரு, அவருடைய ஆலயத்துக்கு போவோன்னு சொல்லும் போதே. ஸோ நம்மளும் இப்போ ஆண்டவரை தேடி அவரோட ஆலயத்தில் ஒரு நிமிஷம் செலவழிக்கிறதும், அவர் மேலே தாகத்தோடு செலவழிக்கிறது, அவர் மேலே வாஞ்சையோடு செலவிக்கிறது வீணாக போகாது. ஸோ இப்போ நம்ம ஆண்டவரோட வார்த்தையை கேட்போம். அதுக்கு முன்னாடி ஆண்டவரே நீங்கள் எங்களோட பேசுங்க, நான் உங்களோட பேசினா அது பிரோஜனமாக இருக்கா? நான் மாம்சத்தில் பேசினேன்னா ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களோட பேசுங்க. அந்த தாகத்தோடு நம்ம கேட்டோன்னா ஆண்டவர் நிச்சயமாக என்னோடையும் பேசுவார், இதன் மூலம் உங்களோடையும் பேசுவார். முதலாவது எனக்கு தான் ஆண்டவர் ஆவியானவர் அவரோட வசனத்தை பேசுகிறாரு, அது எனக்கும் அவரோட வார்த்தை கிரியை செய்யும், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கிரியை செய்யும். ஸோ ஆண்டவரை என்னோட பேசுங்க, நான் தாகமாக இருக்கேன். ஒருவேளை வீட்டிலேருந்து வரும்போது கேட்காம வந்திருக்கலாம், என்னோட பேசுங்க. நான் இந்த வேளையில் ஆண்டவரே என்னோட பேசுங்க, உண்மையாக தாகத்தோடு அவரோட ஒரு வார்த்தை போதும் நம்ம வாழ்க்கை தலைகீழாக மறுரூபமாகிறதுக்கு. அவரோட ஒரு தொடுதல், அவரோட ஒரு நினைவு நம்மளை இப்போ அவர் அங்கே நினைச்சிட்டாலே நம்மளோட பெரிய மேன்மை, ஆசீர்வாதம், பெரிய அபிஷேகத்தினால் அவர் நம்மை நிரப்ப வல்லவர். ஸோ நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே நான் தாகத்தோடு வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் வெறுமையாக போகக்கூடாது ஆண்டவரே, அன்னைக்கு அந்த பாவியாக நான் வந்திருக்கேன் ஆண்டவரே, மேலே கிருபையாக இருங்கன்னு சொன்னது போல் நாங்களும் ஆண்டவரே பல சூழ்நிலைகளை கடந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது ஆண்டவரே நீர் எங்களை மறுரூபமாக்கி அனுப்புகிற தேவன், நீர் வல்லமை உள்ளவர், நீர் மகிமையுடையவர் ஏசப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் மறுரூபமாக்க வல்லவர் ஆண்டவரே. அந்த நோக்கத்திற்காக சித்தத்திற்காக தான் ஆண்டவரே நீங்கள் இவர்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறீங்க. இங்கே ஒவ்வொருவரையும் நீங்கள் ஒரு தானியேலாக, ஒரு தாவீதாக ஆண்டவரே, ஒரு எஸ்தராக ஆண்டவரே, ஒரு தெபோராலாக ஆண்டவரே நீங்கள் பார்க்குறீங்க ஆண்டவரே. உம்முடைய பார்வையில் இவர்கள் ஒவ்வொருவரும் விசேஷித்தமானவர்கள் ஆண்டவரே. இவர்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய திட்டம் இருக்குது ஆண்டவரே, உம்முடைய நோக்கம் இருக்குதப்பா ஆண்டவரே. உம்முடைய பரிபூர்ண பெரிய காரியங்களை செய்வதற்காக இவங்களை நீங்கள் ஒரு திட்டத்தோடு முகாந்திரத்தோடு நீங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே அந்த திட்டம், அந்த முகாந்திரம், அந்த நோக்கம் இவங்க வாழ்க்கையில் நிறைவேறட்டும் அப்பா ஆண்டவரே. நீங்கள் எங்களோட பேசுங்க ஆண்டவரே, எங்களோட நீங்கள் பேசணும், எங்களோட இடைப்படணும் ஆண்டவரே. நாங்கள் தாகத்தோடு கேட்குறோம், தாகம் உள்ளவர்களை நிரப்பி அனுப்புகிற தேவன் ஆண்டவரே. மானானது எப்படி நீரோடிகளை வாஞ்சிக்கிறது போல நாங்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுது ஆண்டவரே உம்மை நோக்கி ஆண்டவரை பார்க்குறோம் அப்பா ஆண்டவரே. உங்கள் ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே, நீங்கள் எங்களோட தொடுற ஒரு தொடுதல் போதும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும் அப்பா ஆண்டவரே. நீங்கள் எங்களோட பேசுங்க, இடைப்படுங்க, மறுரூபமாக்குங்க. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நேராக வரட்டும், எங்களை சீர்படுத்தட்டும், எங்களை ஸ்திரப்படுத்தட்டும் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே, எங்களை நிலைநிறுத்தட்டும் ஆண்டவரே. எல்லாரும் கேட்போம் ஆண்டவரே, நீங்கள் வாங்க ஆண்டவரே, என் உள்ளத்தில் வாங்கப்பா ஆண்டவரே. நான் வாஞ்சிக்கிறேன். நம்ம வாஞ்சையை பார்த்து தான் அவர் வருகிற தேவன். ஒன்னே ஒன்று நம்மள்கிட்ட வாஞ்சை இருக்கணும், தாகம் இருக்கணும் அப்பா. வாங்க ஆண்டவரேன்னு கேட்போம்மா. என் உள்ளம் தங்கும் ஏசு நாயகா அந்த பாடலை ஒரு சன்னத்தை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம்மா. எந்த உள்ளம் தங்கும் ஏசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் ஏசு நாயகா, எந்த உள்ளம் தங்கும் ஏசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் ஏசு நாயகா, ஏசு நாயகா,
உமக்கு வீடாகட்டும் ஆண்டவரே, அது நீங்கள் வாசம் பண்ணுற ஸ்தலமாகட்டும் ஆண்டவரே. நீர் வந்து பிரவேசித்து போகிறதா இல்லாமல், நீர் தங்கிவிட்டு போகிறதா இல்லாமல், நீங்கள் எப்பொழுதும் எங்களோடு இருந்து எங்களோடு குடியிருக்கிற வாசஸ்தலமாக எங்கள் உள்ளம் இன்றைக்கு மாறட்டும் அப்பா. எப்பொழுதும் 24 மணி நேரமும் ஒரு நிமிஷம் கூட ஆண்டவரே உங்கள் பிரசன்னத்தை நாங்கள் உணராமல் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட உள்ளமாக, சுத்திகரிக்கப்பட்ட உள்ளமாக, தூய்மையான உள்ளமாக, உம்மை தரிசிக்கிற உள்ளமாக கர்த்தர் எங்கள் உள்ளத்தை நீங்கள் மாற்றுங்கப்பா. நீங்கள் எங்களோட பேசுங்க, இடைப்படுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக கிரியை செய்யும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறோம். உம்முடைய ஆவியானவர் விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற ஒரு டாபிக் என்ன டாப்பிக்கில் பார்க்கலான்னா, இப்போ எல்லாருக்குமே யூத்துக்குனா தெரியும் இச்சை அடக்கம். இது வந்து நார்மலாக எல்லா யூத் கேம்பில் நிறையா இதில் நீங்கள் கேட்டிருக்கலாம் இச்சை அடக்கம் அப்படின்னு. ஸோ இந்த இச்சை அடக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில் வர்ற மேன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மாம்சத்தோட கிரியைகளில் மாம்சத்தின் இச்சைன்னு பார்க்குறோம், அப்படி தானே? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, இதெல்லாம் பிசாசானவன் வந்து இந்த உலகத்தில் உலக மக்கள்கிட்ட ரொம்ப இந்த காரியத்தை வந்து அவன் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறான். ஆனால் ஆண்டவரோட பிள்ளைங்களும் நிறையா பேர் இதில் வந்து போராடி கொண்டு இருக்கிறாங்க. அவரோட திட்டம் இருக்குது, அவரோட நோக்கம் இருக்குது. அவர் நம்ம மேலே வைத்த ஒரு பெரிய முகாந்திரம், அவர் நம்மளுக்கு ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறார், நம்ம இப்படி பெரிய காரியங்களை செய்யணும் நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும். ஆனால் இந்த இச்சை அப்படிங்கிற ஒரு காரியத்தில் விழுந்து போய் அவரோட சித்தத்தையே, அவர் என்ன என் மேலே திட்டம் வச்சிருக்கிறாருங்கிறதே இழந்து போனவங்களா அநேகர் இருக்கிறோம். ஆனால் அந்த இச்சையிலையும் இச்சை அடக்கத்தை, அந்த இச்சையை நான் ஜெயிப்பேன், செல்ஃப் கண்ட்ரோல், நான் என்னை கண்ட்ரோல் பண்ணுவேன். நம்மளால் முடியாது, பரிசுத்த ஆவியானவரால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆண்டவர் என்னால் என்று உங்களால் ஒன்றும் செய்யலாது. ஸோ பரிசுத்த ஆவியானவர் வரும்போது தான் இந்த இச்சை அடக்கம் நம்மளுக்குள்ளாக வரும். இது ஆவியின் கனிகளில் ஒன்று. ஆவியின் கனி அப்படின்னாலே எனது ஆவியானவர் நம்மளோட வரும்போது இந்த கனிகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் வளர்ந்து பெருகும். இச்சை அடக்கம் வந்து சும்மா மாம்சத்தில் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் ஆவியினால் நிறைந்து பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நிறைந்து காணப்படுவோன்னா இது மிகவும் ஈஸியாக சுலபமாக இதை வந்து கடந்து போயிட்டே இருப்போம். இச்சை அடக்கத்தை நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவர் வந்து உதவி. யோசேப்பு அப்படி தானே, ரொம்ப ஈஸியாக அவர் வந்து அந்த பாவத்தை உதறி தள்ளிவிட்டு போனார். அதில் அவர் ஸ்ட்ரகிள் பண்ணல. ஏன்னா எப்பொழுதும் என்ன பண்ணார்? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அப்போ கர்த்தர் நம்மளோட இருக்கணும்னா ஒரு வசனம் இருக்குது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நம்ம அவரோட இல்லைன்னா ஆண்டவர் நம்மளோட இருக்க மாட்டார். அப்போ அந்த யோசேப்பு ஈஸியாக, அவருக்கு ரொம்ப ஈஸியாக இந்த காரியம் தெரிகிறதுக்கு என்ன காரணம்? அவர் கர்த்தரோடு இருந்தார், கர்த்தர் அவரோடு இருந்தார். அநேக வசனத்தில் நம்ம ஆதியாகமத்தில் பார்க்குறோம், யோசேப்போட கர்த்தர் இருந்தார், அவர் எங்கே இருந்தாலும் கர்த்தர் இருந்தார். ஸோ அதனால தான் சொல்கிறாரு, தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்வேன்? ஏன்னா என் பக்கத்தில் எப்பொழுதும் யார் இருக்கிறத நான் உணர்றேன், தேவன் இருந்துக்கிட்டே இருக்காது. அவருக்கு விரோதமாக என்னால் பாவம் செய்ய முடியாது. அவரோட ப்ரெசன்ஸை எப்பவும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது நம்மளால் இச்சையில் விழ முடியாது. பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி இருக்கும்போது நம்ம வந்து இந்த இச்சையை வந்து ஈஸியாக மேற்கொள்வோம். மற்றவங்க வேணால் இந்த உலகத்தில் அதை கஷ்டப்பட்டு மேற்கொள்ளலாம், அது முடியாத காரியம்னு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பலனை பெற்ற நீங்களும் நானும் ஈஸியாக அதை மேற்கொள்கிறதுக்கு ஆண்டவர் வந்து உதவி செய்வாங்க. ஆனால் ஆண்டவரோட திட்டம், நோக்கம் இதெல்லாம் என் மேலே இருக்குது. ஆனாலும் நான் இதில் போராடி கொண்டு இருக்கிறேன். இதில் துணிகரமாக அநேகர் வந்து இச்சையோட அதில் விழுந்து போகிறதுக்கு காரணம் நிறையா இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிறோம், யார் இச்சையில் விழுந்து அவங்க வாழ்க்கையில் உள்ள திட்டம், தேவ நோக்கத்தை இழந்தாங்க, யார் இதை மேற்கொண்டாங்க, வேதத்துலேருந்து நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் நம்ம மேற்கொள்ளுகிறவர்களாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆச்சுவாங்க. அதனால தான் நான் வந்து யாரெல்லாம் இதே சோதனையில் மேற்கொண்டாங்கங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதனால் விழுந்து போய் அவங்க மேலே உள்ள ஆண்டவரோட திட்டம் நிறைவேற முடியாமல் ஆயிடுச்சு. அது பார்க்கும்போது ஆதியாகமம் 3வது அதிகாரம், ஆதியாகமத்திலே வர்றாங்க. யார் இந்த இச்சையில் வந்து ஃபஸ்ட்டு விழுறதுன்னு பார்க்கும்போது 3:6 வசனம் பார்ப்போமா? அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். இதில் வந்து ஏவாள் வந்து இதில் என்ன பண்ணிடுறாங்க? இச்சையில் விழுந்துடுறாங்க. இச்சை அடக்கம் அப்படி அதை மேற்கொண்டாங்க. இச்சைன்னு நம்ம அவங்கள சொல்ல முடியாது. ஏன்னா இச்சிக்கப்படத்தக்க கனியை என்ன பண்ணிட்டாங்க? புசிச்சிட்டாங்க. அதனால பெரிய விளைவுகளை நம்ம பார்க்குறோம் பின்னாடி. ஆனால் இதில் பிசாசு வந்து அவங்கள வந்து வஞ்சிக்கிறான்.
இந்த இச்சையை கொடுக்கும்போது பிசாசு வந்து உங்ககிட்ட எப்படி வஞ்சிப்பான், அவங்க உள்ளத்தில் எப்படி அவன் கிரியை செய்வான் அப்படின்னு பார்க்கணுன்னா முதலாவது வசனத்தை பாருங்கள். அந்த முதலாவது வசனத்தில் கடைசி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. அந்த சர்ப்பம் வந்து அப்படி தேவன் சொன்னது உண்டா, சகல விருட்சத்தின் கனியும் புசிக்க வேண்டாம்னு சொன்னாரா? தேவன் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பிசாசு சர்ப்பம் வந்து ஸ்ரீயை வந்து வஞ்சிக்குது. தேவன் என்ன சொன்னார்னு பாருங்க. 2வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில், நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம். ஆண்டவர் சொல்லிட்டார் எல்லா விருட்சத்தின் கனியும் சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கலான்னு. ஆனால் இந்த ஏவாள் கிட்ட பிசாசு என்ன சொல்கிறான், சகல விருட்சத்தின் கனியும் நீ புசிக்க வேண்டான்னு ஆண்டவர் சொன்னாரான்னு அப்படியே ஆப்போசிட்டாக கேட்குறான். இதை ஏவாள் வந்து புரிந்து கொள்ள முடியல. ஏன்னா ஆண்டவரோட வார்த்தை நம்ம மறந்து போகக்கூடாது. என்னைக்கு மறந்து போயிட்டோமோ அன்னைக்கு வந்து அவன் வந்து ஆப்போசிட்டாக அவன் ஒரு வார்த்தையை நம்மளுக்குள்ளே இது பண்ணிடுவான், சகல விருட்சத்தின் கனியும் புசிக்க வேண்டான்னு சொன்னாரான்னு. அப்போ ஏவாள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் எல்லாரும். 3வது அதிகாரத்தில் 2வது வசனம், ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்தே நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். இதில் பாருங்க, ஆண்டவர் சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கலான்னாரு. ஆனால் ஸ்ரீ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம். அவங்களுக்கு அந்த ஆண்டவர் எவ்வளோ பரிபூர்ணமாக எல்லாத்தையும் கொடுத்துருந்தாரு, அதில் ஒரு திருப்தி இல்லை. அதில் அந்த சகல அப்படிங்கிறது மிஸ் ஆயிடுச்சு. நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம். என்றைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளவோ நன்மை, எவ்வளவோ மேன்மை, அவரோட பிரசனம், அவரோட பரிசுத்த ஆவியானவர், ஆவியின் பலன் இதெல்லாம் நம்மளுக்குள்ளே கொடுத்துருக்காரு. ஆவிக்குரிய விசேஷ மேன்மைகளை இன்னும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஆவிக்குரிய பெற்றோரை கொடுத்துருக்கலாம், ஆவிக்குரிய நண்பர்களை கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் விசேஷ மேன்மைகள். இதெல்லாம் மறக்க வச்சுட்டு அவங்களுக்குள்ள ஒரு அதிருப்தி, அவர் வந்து விருட்சங்களின் கனியை புசிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் எல்லா நன்மைகளையும் கொடுத்துருந்தாரு. இந்த போதும் அப்படிங்கிற ஒரு மனது இல்லாமல் அதிருப்தியை பிசாசு வந்து அவங்களுக்குள்ள ஃபஸ்ட்டு விதைக்கிறான். அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, அதில் ஒரு ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தையே மிஸ் பண்ணிட்டாங்க. எல்லாம் எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு போதும் அப்படின்னு என்னைக்கு அவங்க அதை மிஸ் பண்ணுறாங்களோ அன்னைக்கு அந்த இச்சை வந்து அவங்களுக்குள்ளாக வர ஆரம்பிக்குது. இன்னும் நம்ம பார்க்கும்போது 3வது அதிகாரத்தில் 4வது வசனம் பாருங்க. திருப்பி பிசாசு ஒரு பொய்யை சொல்லுவான். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. அதுக்கு ஆண்டவர் வந்து 17வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இதுலேயும் பிசாசு வந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு எதிராக அப்படியே ஆப்போசிட்டாக சொல்கிறான். நீங்கள் வந்து சாகவே சாவதில்லை. இதுதான் பிசாசு வந்து வஞ்சிக்கிறது. நம்ம ஆண்டவரோட வார்த்தையை மறந்துட்டோம், அவரோட வார்த்தையை தள்ளிட்டோம், புறக்கணிச்சிட்டோன்னா இச்சையில் ஈஸியாக என்ன பண்ணிடுவாங்க, விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஏவாள் வந்து இச்சையில் பார்த்தீங்கன்னா விழுறாங்க. அந்த 6வது வசனத்தில், அது இச்சிக்கப்படத்தக்க விருட்சம், அது பார்வைக்கு ரொம்ப நல்லா இருக்குது, புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறதா, இச்சிக்கப்படுத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதுக்கப்புறம் அந்த இச்சையில் விழுந்து அதில் அந்த தோற்று போயிடுறாங்க. ஆண்டவர் வந்து ஆனால் அவங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுத்துருந்தாரு. அதை நம்ம பார்க்கும்போது 2வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நல்லவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலேருந்து முளைக்க பண்ணினார். அவங்க ஆல்ரெடி புசித்த எல்லா பழமும் எப்படி இருக்குது, பார்வைக்கு அழகு, புசிப்புக்கு நல்லது, அப்படிப்பட்ட விருட்சங்கள் தான் எல்லாமே. அது எல்லாத்தையுமே அவங்க புசிக்கிறாங்க. ஆனால் பிசாசு வந்து அந்த இச்சையை விதைக்கும் போது அந்த எது வேண்டான்னு சொன்னாரோ அது மட்டும் எப்படி ரொம்ப அழகாக தெரியுது, அதுதான் அவங்களுக்கு வந்து இச்சிக்கப்படத்தக்கதாக தெரியுது, அதுதான் ரொம்ப இன்பமாக தெரியுது. ஆனால் ஆண்டவர் ஆல்ரெடி கொடுத்த எல்லா நன்மைகளும் எல்லா மேன்மைகளும் அது விசேஷமானது, அது ரொம்ப அழகாக, அது ரொம்ப இன்பமானதாக தான் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனால் பிசாசு வந்து கண்களை வந்து மறைச்சிட்டான். நம்ம இதுலேருந்து என்ன கற்றுக்கணும்? நம்ம வாழ்க்கையில் பிசாசு இப்படி தான் சில நேரம் ஆண்டவர் எவ்வளவோ நன்மைகளை செஞ்சுருப்பார், எவ்வளோ நம்மளை சுற்றி அவரோட ப்ரெசன்ஸை உணர்ந்து கொண்டு இருப்போம், பரிசுத்த ஆவியானவர் நான் உன்னோட இருக்கேன்னு சொல்லி நம்மளை நடத்திட்டு இருப்பார். ஆனால் பிசாசு ஏதோ ஒரு இச்சையை வந்து என்ன பண்ணிடுவான், இல்லை உனக்கு இது போதும், இல்லை சகல இதுவும் நம்மளுக்கு கொடுத்துருப்பார் ஆண்டவர் எல்லா நன்மையும், இல்லை உனக்கு கிடைக்காத அந்த ஒன்றில் தான் எல்லாம் இருக்குது, அதில் தான் இன்பம் இருக்குது, அதில் தான் அழகு இருக்குது, அதுதான் நல்லது அப்படின்னு ஏவாளை வஞ்சித்தான். ஸோ நம்ம அதில் ரொம்ப கவனமாக இருக்கும். எப்போவுமே போதும், ஆண்டவர் எனக்கு கொடுத்த நன்மைகள் போதும்,
அவர் எனக்கு கொடுத்த இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையே எவ்வளவோ விசேஷமானது, எத்தனையோ பேருக்கு கிடைக்கல. அந்த ரட்சிப்பு எவ்வளவு மேன்மையானது. அவர் கொடுத்த ஆவியின் வரங்கள் நமக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கார் ஒவ்வொருவருக்குள்ளேயும், அது எல்லாம் விசேஷமானதே. அப்படின்னு உணராமல் நம்ம பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டா, அவனுக்கு செவி சாய்த்துட்டா, அவன் சொல்கிற பொய்களை இந்த ஏவாள் நம்பிட்டாங்க. ஆண்டவரோட வார்த்தையை மறந்துட்டாங்க. அவர் முன்னாடி சொல்கிற 2வது அதிகாரத்தில் சொன்ன வார்த்தையெல்லாம் மறந்து பிசாசு தவறான வார்த்தைகளை சொல்லும்போது அவங்களால அதை எதிர்த்து ஜெயிக்க முடியலை. அந்த வார்த்தையை கொண்டு தான் பிசாசை ஜெயிக்கணும். இல்லை, ஆண்டவர் எனக்கு சகலத்தையும் அனுபவிக்க கொடுத்துருக்கார், அவர் கொடுத்த எல்லாமே நல்லது, அவர் கொடுத்த எல்லாமே எனக்கு இன்பமானது அழகானதுன்னா நிச்சயமாக அதை புசிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அதில் ஒரு போதுங்கிற மனது இல்லாமல் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை அதை அற்பமாக நினைக்கும் போது என்ன ஆயிடுது, இச்சைக்கு இடம் கொடுத்து கடைசி பாருங்கள் அதோட விளைவு என்னது. பிசாசு சொல்லுவான், நீங்கள் தேவர்களை போல் ஆகிடுவீங்கன்னு போய் சொல்லிடுவான். இச்சைக்கு அப்படி தான் அவன் வழி வைப்பான். எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், இன்றைக்கி இச்சை என்னது, ஏதோ ஒரு நபர் மேலே வரலாம், இல்லை பொருட்கள் மேலே வரலாம், இல்லை பணத்தின் மேலே. உலகத்தில் நிறையா காரியம் இருக்குது. இப்போ சாப்பாட்டு மேலே கூட நிறையா பேர் அடிக்ஷன், இச்சை வந்துருச்சு. இதை எல்லாத்தையும் மேற்கொள்ளணும்னா ஆண்டவரோட வார்த்தையை பிடித்து கொள்ளணும். நம்ம அந்த வார்த்தையினால் ஜெயம் எடுக்க முடியும். எனக்கு ஆண்டவர் கொடுத்த நன்மைகளே மேன்மையானது, அதுவே எனக்கு விசேஷமானதுங்கிறத. ஏன்னா இந்த பிசாசை ஏமாத்துறான், நீ தேவர்களை போல ஆயிருவன் பொய் சொல்லி. ஆனால் அவங்க தேவர்களை போன ஆனாங்களா? இல்லை. அவங்களுக்கு முன்னாடி கிடைச்ச எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்துட்டாங்க. முன்னாடி அவங்களுக்கு சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம், ஆனால் அடுத்து என்ன ஆயிடுது, அவங்க அந்த தோட்டத்தை விட்டே வெளியேறிட்டாங்க. இச்சை பிசாசு இப்படி தான் பண்ணுவான். இச்சையை ஃபஸ்ட்டு காமிச்சு இந்த ஒரு மரத்தில் உள்ளது தான் எல்லாம் நல்லது, நீங்கள் அதை இது பண்ணலாம், சாப்பிட்லாம், அது சாப்பிட்டேன்னா நீ தேவர்களை போல ஆயிடுவேன். ஆனால் அவங்க எல்லா நன்மைகளையும் அடியோடு அழிக்கிறதா, அந்த தோட்டத்தை விட்டே வெளியேற்றுகிறதா தான் இந்த இச்சை அமைஞ்சுது. ஸோ நம்மளும் ஏமாந்து போயிடவே கூடாது, பிசாசு நம்மளை வஞ்சிக்க விடக்கூடாது. அந்த 3வது அதிகாரத்தில் நீங்கள் கீழே பாருங்கள். அதனால இச்சையினால் இந்த ஏவாளோட வாழ்க்கையில், ஆதாமோட வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தை இழக்கிறாங்கன்னு பார்க்கும்போது, அவங்க 8வது வசனத்தில் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். தேவ சத்தத்துக்கு விரோதமாக ஓடி ஒளிகிறாங்க. ஒரு நாள் எவ்வளவு அன்பா தேவனோட அந்த விசேஷ மேன்மையை உணர்ந்தவங்களா, ஆண்டவரோட நிம்மதியாக சமாதானமாக இருந்தவங்க, தேவ சத்தம் கேட்டோன்னே ஒரு வெக்கம், ஒரு பாவ உணர்வு, ஓடி ஒளிகிறாங்க அவரோட சந்நிதிக்கு. இதை தான் பிசாசு பண்ணிடுவான். அவரோட சமூகத்தை விட்டு இந்த இச்சையினால் பாவத்தினால தள்ளிடுவான். அதை வசனம் 8வதுல பாருங்கள். கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி அந்த விலக வைத்துருவான். இந்த இச்சை என்ன பண்ணிடும், நம்மளை தேவ சந்நிதியை விட்டு விலக வச்சிரும், தேவ சத்தத்தை விட்டு விலக வச்சிரும், ஓட வச்சிரும். அதுக்கு முன்னாடி வசனத்தில் கூட அவங்களுக்கு எதுவுமே தெரில, அவங்களா அத்தியிலே உண்டு பண்ணுறாங்க, அவங்களா ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க, பாவம் செஞ்சுட்டோங்கிற உணர்வு கூட வரல. ஆனால் எப்போ உணர்வு வருது, தேவ சத்தம் கேட்டோன்னே அப்போ தான் உணர்வு வருது, ஐயோ இந்த நம்ம பண்ணது தப்பு எவ்வளோ பெரியதுன்னு. இன்றைக்கும் ஒரு இச்சையோட போராடி கொண்டு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் எப்போ அவங்களுக்கு ஒரு உணர்வு வரும், தேவ வார்த்தை அவங்களுக்கு நேராக வரும்போது தான் ஒரு உணர்வு வரும். உள்ளத்தில் ஒரு உணர்வு, நீ பண்ணது தப்பு, நீ இந்த காரியத்தில் இடம் கொடுத்தது தப்புன்னு பரிசுத்த ஆவியானோட வார்த்தை வரும்போது அப்படியே அதுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து மறுபடியுமாக நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணணும், ஆண்டவர் கட்டுகிறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரோட சந்நிதியை விட்டு விலகுறாங்க, தேவ சத்தத்தை கேட்டோன்னே பயந்து ஓடுறாங்க. அதுக்கப்புறம் 10வது வசனத்தில் பாருங்கள், பயந்து நான் ஆண்டவரே உங்கள் சத்தத்தை கேட்டு நான் பயந்தேன், ஒளிந்து கொண்டேன், அந்த பயம் வந்துருச்சு ஆண்டவரோட சத்தத்தை கேட்கும்போது. அதுக்கப்புறம் இன்னும் பின்னாடி பார்க்கும்போது அது 12வது வசனத்தில் பாருங்கள், ஆதாம் ஏவாளை சொல்கிறாங்க, ஆண்டவரே எனக்கு நீங்கள் கொடுத்த ஸ்ரீயானவள் தான். அதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, இவள் என் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமும். ஆனால் அந்த டைமில் அந்த உறவுலேயே ஒரு பிரிவு உண்டாகுது, நீங்கள் கொடுத்த ஸ்ரீயானவள் தான் இப்படி பண்ணிட்டா எனக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஏவாள் சொல்கிறாங்க, என்னை வஞ்சித்தது அந்த சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றான். சர்ப்பம் என்னை வஞ்சித்ததுங்கிறத இப்போ இவங்க சொல்கிறாங்க. உண்மை அப்படி தானே, பிசாசு ஏவாளை ஏமாற்றிட்டான், வஞ்சிச்சுட்டான். அதுக்கப்புறம் அது புதிய ஏற்பாடில் ஒரு வசனம் பார்க்குறோம்ல, சர்ப்பம் தன் தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தது போலன்னு. அது எப்படியோ ஏமாற்ற வேண்டும், இவங்க வாழ்க்கையில் உள்ள நன்மையை இழந்து போகணும், இவங்க அந்த தோட்டத்தை விட்டு வெளியேறணும்னு ஒரு பிளானோட பிசாசு வந்தான். அதே போல் அவனை அவங்கள ஏமாற்றி அந்த தோட்டத்தை விட்டே, அவங்களுக்கு கிடைத்த விசேஷ மேன்மைகளை விட்டே அவன் என்ன பண்ணிட்டான், அவன் அவங்க வெளியே அந்த திட்டத்தை விட்டே வெளியே போகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தான், ஆண்டவரோட சித்தத்தை விட்டு.
அதுக்கப்புறம் இதோட முடிஞ்சுதா? அந்த பிசாசுக்கும் ஆண்டவர் தண்டனையை கொடுக்க சாபத்து. அதுக்கப்புறம் ஏவாளுக்கும் கொடுக்குறாரு, ஆதாமுக்கும் கொடுக்குறாரு. பூமி உன்னிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும்னு. ஸோ இந்த இச்சை என்ன பண்ணுது? ஆண்டவர் ஆல்ரெடி நம்மளுக்கு கொடுத்த நன்மைகள், மேன்மைகள் இதெல்லாம் விட்டு நம்மளை வெளியே கொண்டு வர்றது அது ஒன்று. இன்னொன்று சாபத்தையும் கொண்டு வருது. ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம இச்சை நம்ம பைபிளில் உள்ள ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம சீரியஸாக எடுக்கணும். என் வசனத்துக்கு பயந்து நடுங்கிறவனை நோக்கு பார்ப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இந்த இச்சை ஏவாளோட வாழ்க்கையில், ஆதாமோட வாழ்க்கையில் அந்த பூமிக்கு ஒரே சாபத்தையே கொண்டு வர்றதா இருந்துச்சு. இன்றைக்கி இச்சை, நான் சும்மா இந்த இதில் விழுந்துட்டேன், அதுக்கப்புறம் எந்திரிச்சிருவேன், அதெல்லாம் இல்லை, நான் மன்னிப்பு கேட்டு ஓடிடுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவரோட வசனம் ஒவ்வொன்றையும் நம்ம பயத்தோடு ஏற்றுக்கொள்ளணும். இந்த இச்சையில் நம்ம ஒரு நாள் விழுந்து போகக்கூடாது. அந்த இச்சை சாபத்தையே கொண்டு வர்றதா இருக்குது. நன்மைகளை என் வாழ்க்கையிலேருந்து எடுத்து போடுகிறதா மட்டும் இல்லாமல் அது அழிவுக்கு ஏதுவான சாபத்தை. கீழே பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உன்னிமித்தம் பூமியும் சபிக்கப்பட்டிருக்கும் அப்படிம்பாரு. நம்மளுக்கு சுற்றி உள்ளவங்களுக்கும் இந்த இச்சை என்ன பண்ணும்? நம்ம இருக்கிற இடத்துக்கு சுற்றி உள்ளவங்களுக்கும் ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வருகிறதா இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை கொடுத்தாருல, அதுக்கு நன்றி சொல்லி, அப்பா நீங்கள் ஏசப்பா எனக்கு போதும், உங்கள் சத்தத்தை கேட்டுட்டு இருந்தால் போதும், உங்கள் சமூகத்தில் நான் இருந்தால் போதும், நீங்கள் எனக்கு கொடுத்த எல்லா மேன்மைகளும் போதும் அப்படின்னு இருந்தோன்னா நம்ம நிச்சயமாக இதை மேற்கொள்ள முடியும். இதுலேருந்து நம்ம அதை கற்றுக்க முடியும். அடுத்தது இன்னொரு நம்பரை பார்க்க போகிறோம். யோசுவா 7வது அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளலாமா? யோசுவா 7வது அதிகாரம் 21வது வசனம். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். ஸோ இதில் ஆகான், எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுமா எல்லாருக்கும் ஓரளவுக்கு? ஏன்னா ஏவாளை நம்மளுக்கு தெரியும், இந்த யோசுவாலாம் எனக்கு மறந்துருச்சு தெரியாதுங்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த ஆகான் யாருன்னா, ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு பட்டணங்களையாக யோசுவாவும் சேர்ந்து பிடிச்சிட்டே வரும்போது ஒரு இடத்துல தோல்வி அடைஞ்சிடுறாங்க, அப்படி தானே? அப்போ தோல்வி அடையும் போது ஏன் இந்த தோல்விக்கு காரணம்னு ஆண்டவர்கிட்ட போய் யோசுவா விசாரிக்கிறாரு. அப்போ சொல்வார், ஆண்டவர் நான் விலக்கின சாபத்தீடானதை உங்களுக்குள்ள ஒருத்தன் எடுத்துக்கொண்டான்னு. ஸோ அப்போ என்ன இதில் நடந்துச்சுன்னா, ஒரு ஆகான்கிற உள்ள அந்த இஸ்ரவேலன் நான் சாபத்தினானது ஆண்டவர் வேண்டான்னு சொன்னதை எடுத்துக்கொண்டுவிடும். அதுதான் 21வது வசனத்தில் பாருங்கள். அது ஒரு நேர்த்தியான பாபிலோனிய சால்வை, அதை என்ன பண்ணுறான்? அவன் இச்சித்து எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறான். இதுலேயும் ஆண்டவர் அந்த இச்சைக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாதுங்கிறத ரொம்ப தெளிவாக ஆண்டவர் சொல்கிறாரு. இச்சை அது ரொம்ப நேர்த்தியான பாபிலோனிய சால்வியாக இருக்கலாம். ஏவாளுக்கு அப்படி தான் ரொம்ப அழகாக தெரிஞ்சுது, ரொம்ப இன்பமாக தெரிஞ்சுது. ஆனால் இதிலே பாருங்கள், அது ரொம்ப நேர்த்தியான பாபிலோனிய சால்வையாக தான் தெரியுது. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அது என்னதுன்னா சாபத்தீடானது. அது ஆண்டவர் சொல்வார் 11வது வசனத்தில். நீங்கள் பாருங்கள், 11வது வசனத்தை கடைசி, சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஸோ அது சாபத்தீடானது ஆண்டவர் பார்வையில். சில நேரம் பிசாசு நேர்த்தியாக காமிக்கலாம், இது ரொம்ப நேர்த்தியாக இருக்குது, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, சூப்பரானது தான், இது வச்சுருந்தா உனக்கு ரொம்ப நல்லதுன்னு. ஆனால் ஆண்டவர் பார்வையில் அது என்னது? சாபத்தீடானது. ஆண்டவர் வேண்டான்னு சொன்னால் அது வேண்டாம் தான். அவரோட வார்த்தையின்படி இது உனக்கு தேவையில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவரோடு இருக்கிற பிள்ளைங்களுக்கு அவர் சொல்லுவார். ஆண்டவரோட பயணத்தில் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறதுல தான் இருக்கிறாரு இந்த ஆகான், அப்படி தானே? அந்த திட்டத்துக்குள்ளே தான் இருக்கிறாரு. கானானை சுதந்திரிக்கணும், அவரோட வாழ்க்கையில் அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆனால் அதை பெற்றுக்கொண்டானா? இல்லை. ஏன்? அழிக்கப்பட்டான். அவன் மட்டுமா அழிக்கப்பட்டார்? இந்த ஆகான் மட்டுமா? குடும்பமாகவே அவன் குமாரத்திகள், ஆடு மாடு எல்லாம் சேர்ந்து சுட்டரிக்கப்பட்டது. ஏன்னா ஒரே இச்சை. அந்த ஒரு இச்சைக்கு இடம் கொடுத்தது அவன் வாழ்க்கையில் வாக்குத்தத்தத்தையே இழந்து போகிறதுக்கு காரணமாயிட்டு. நம்ம வாழ்க்கையில் அந்த கானான் என்னது? ஒரு வாக்குத்தத்த தேசம். ஆண்டவர் நம்மளுக்கு வாக்களித்தது. அது அந்த ஆகான் இச்சையினால் இழந்து போனான். நம்ம வாழ்க்கையில் இச்சையை நம்ம திருப்பி அதை நம்ம அது ஏதோ நம்ம விழுந்துட்டு அதில் எஞ்சிடலாம் அப்படின்னு இல்லை. அது நம்ம வாக்குத்தத்தங்களை இழக்க செய்திடும். நம்ம பாதையில் அது ஒரு பெரிய தடையாக, அவன் குடும்பத்துக்கே அது பெரிய அழிவாக வந்தது. குடும்பத்தில் உள்ளவங்க யாரும் அதை எடுத்து வைக்கல. ஆனால் அந்த ஆகான் நிமித்தம் அந்த குடும்பம் எல்லாருமே என்ன ஆகுறாங்க? அழிக்கப்படுறாங்க. வாக்குத்தத்தத்தை யாரும் சுதந்திரிக்க முடியல.
இன்னைக்கு இச்சைக்கு இடம் கொடுக்கறது குடும்பத்துக்கு பெரிய பாதிப்பாக இருக்கும். அது என்ன இதனால் இன்னைக்கு அதான் நான் சொன்னேன், ஏதோ ஒரு நபர்ன்னு மட்டும் இல்லை, இன்னைக்கு எல்லா காரியத்திலும் சின்ன சின்ன காரியத்திலையும் பிசாசு வந்து இச்சையை கொடுக்குறான். அப்படி தானே? யார் வாலிபர்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன காரியங்களில் இச்சை. அது என்ன ஒரு பொருளாக கூட இருக்கலாம், அது வேணும் எனக்கு இது இருந்தாதான் அப்படின்னு பிசாசு வந்து ஒரு எண்ணத்தை வந்து கொடுக்கறதுக்கு அவன் முயற்சிக்கிறான் எல்லா காரியத்துலேயும். இந்த காரியத்தில் நம்ம வந்து இது வேண்டாம், இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத சாபத்தீடானதுன்னு ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லுவார், உணர்த்துவார். அவர் உங்களோட இருந்து, பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இருந்தால் அவர் வந்து வார்த்தை வந்துட்டே தான் இருக்கும், இது வேண்டாம், இது எனக்கு பிரியமில்லாதது. அதை அசட்டை பண்ணிட்டோன்னா விட்டுருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தத்தை இழந்துட்டாங்க. எல்லாருக்கும் தான் சொல்கிறார் யோசுவா, இதை யாரும் எடுக்காதீங்கன்னு. ஆனால் இந்த ஆகான் வந்து என்ன பண்ணிடுறான், எடுத்துடுறான். நீங்கள் யாரும் இங்கே உள்ள பொருட்கள் எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு. ஆனால் இந்த ஆகான் வந்து கீழ்ப்படியலை, ஆண்டவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கல. ஏவாலும் அப்படி தானே, ஆண்டவர் வார்த்தை என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க. பிசாசு சொல்கிறதுக்கெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க, அதனால இச்சை வந்தது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆகான் வந்து யோசுவா எவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருப்பார், ஆனால் அதெல்லாம் மறந்துட்டார். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் சொன்னதை மறந்துட்டாங்க. நம்ம ரொம்ப கவனமாக, ஆண்டவர் வந்து என்ன வார்த்தையை என் வாழ்க்கையில் சொல்லியிருக்கிறாரு, அவர் ஒவ்வொரு நாளும் என் கூட என்ன பேசுகிறாங்க, ஆண்டவர் வந்து சபையில் ஆண்டவர் அவரோட பிள்ளைங்க மூலமாக ஆண்டவர் வார்த்தையை கொடுக்காரு. அப்படி தானே? சுவிசேஷர்கள் வராங்க, அப்போஸ்தலர் வராங்க, தீர்க்கதரிசிகள் வராங்க, ஒவ்வொருத்தர் மூலமாக வார்த்தை கொடுக்குறாரு. நீங்கள் டெய்லி தியானம் பண்ணும்போது ஏசப்பா வந்து ஒவ்வொரு நாள் வார்த்தை கொடுக்குறாங்க. அந்த வார்த்தை மூலமாக பேசும்போதே நம்ம கீழ்ப்படிஞ்சிடணும், அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்துடணும். அதை விட்டு நம்ம துணிகரமாக போகும்போது தேவ திட்டத்தில் இருக்கிறவங்க தான், தேவனால் உண்டாக்கப்பட்டவங்க தான் ஏவாள். இந்த ஆகான் வந்து கானான் சுதந்திரிக்கிறதற்கு அவர் அழைத்து கொண்டு வரப்பட்டவர் தான், ஆனால் அதை இழந்து போனார். நம்ம வந்து அப்படி இழந்து போகிறவர்களா இச்சைக்கு இடம் கொடுத்து நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. நம்ம வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிறவங்களா, இச்சையை மேற்கொள்கிறவங்களா நம்ம இருக்கணும். அடுத்த மூன்றாவது நம்ம பார்க்கும்போது சவுலை பார்க்கலாம். சவுலும் வந்து இதுக்கு இடம் கொடுத்துருப்பாரு. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 9வது வசனம். சவுலும் ஜனங்களும் ஆகாயம் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதாவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டார்கள். இதில் பாருங்கள், சவுல் வந்து ரொம்ப தரமானது, ரொம்ப முதல் தரமானது, சூப்பரானது நான் சொன்னேன். அதுலேயும் அவங்க என்ன பண்ணாங்க, அவர் ஆகான் என்ன எடுத்தார், நேர்த்தியான பாபிலோனிய சால்வை, ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் ஆண்டவர் பார்வையில் அது என்னது, சாபத்தீடானது. இதுலேயும் பாருங்கள், சவுல் பார்வையில் ரொம்ப முதல் தரமானது. நீங்கள் அதை வாசிங்க, முதல் தரமானது, 2ஆம் தரமானது, அதெல்லாம் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனசில்லை. ஆனால் அற்பமானவைகளை வந்து அழித்து போட்டான். இந்த இச்சையான காரியங்களுக்கு நிறைய நேரம் அப்படி தான், இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, இது வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இது நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்குமோ அப்படின்னு கூட சில நேரம் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அதனால் அதில் விழுந்து போயிடுறாங்க. இந்த சவுலுக்கு அதனால் என்ன ஆயிடுச்சு, ஆண்டவர் ராஜாவாக இராதபடிக்கு புறக்கணித்து தான். அவன் மேலே திட்டம் இருந்துச்சு, ஆண்டவர் தானே அபிஷேகம் பண்ணார். ஆனால் இந்த இச்சை என்ன பண்ணுது, ஆண்டவரோட சித்தத்தை விட்டு திட்டத்தை விட்டு அவன் வாழ்க்கையில் அதை இழந்து போகிறதுக்கு காரணமாயிருச்சு. அது 15வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை பாடுங்க. இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். அந்த சாமுவேல் வந்து சொல்கிறார், இதுலேயும் கர்த்தருடைய சொல்லை கேளாமல், அவரோட வார்த்தை வந்துகிட்டே தான் இருக்கும், நம்ம வந்து பாவங்களில் இச்சையில் விழக்கூடாதுன்னு. ஆனால் இதிலே சவுல் என்ன பண்ணுறாரு, கர்த்தரோட சொல்ல கேளாமல் அதில் விழுந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த ஏவாள்கிட்டே ஆண்டவர் ஒரு கொஸ்டின் கேட்பார். அதில் பாருங்கள், 3வது அதிகாரத்தில் நீ இப்படி செய்தது என்ன அப்படின்னு 3:13வது வசனத்தில் நீ இப்படி செய்தது என்னன்னு சொல்லி ஏவாள்கிட்ட ஆண்டவர் கேட்பார். அடுத்தது யோசுவாவில் பார்த்தீங்கன்னா, யோசுவா 7:25 அந்த யோசுவா வந்து ஆகான்ட்ட கேட்பார், நீங்கள் இப்படி செய்து எங்களை கலங்க பண்ணினது என்ன அப்படின்னு. அடுத்தது இந்த சவுல்கிட்ட யார் கேட்குறா, சாமுவேல் என்ன கேட்குறாரு, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். ஸோ இந்த இச்சையெல்லாம் நம்ம வந்து இச்சையில் விழுந்து போயிருக்கும் போது ஆண்டவரோட வார்த்தை அவர் என்ன கேட்குறாருனா, நீ ஏன் இப்படி செய்த, நீ இப்படி செய்தது என்ன. ஏதோ ஒரு காரியத்தில் போராடி விழுந்து போயிருக்குமா, ஆண்டவர் இன்றைக்கி நம்மள்ட்ட கேட்குறது அதுதான், நீ இப்படி செய்தது என்ன,
என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன, நீ என்னை கலங்க பண்ணினது என்ன அப்படின்னு அவர் வந்து அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் அது ஒரு கொஸ்டினாக நம்ம முன்னாடி வைக்கிறாரு. நம்ம ஈஸியாக நினைக்கக்கூடாது, இந்த காரியம் நான் மனம் திரும்பிடுவேன் மன்னிப்பு கேட்டுருவேன்னா அது துணிகரமாயிரும். இல்லை, ஆண்டவர் அவரோட அங்கலாய்ப்பை அவரோட ஆதங்கத்தை அவர் கேட்குறாரு, நீ இப்படி செய்தது என்ன அப்படின்னு. யோசுவா கேட்குறாரு, எங்கள் எல்லாரையும் நீ இப்படி கலங்க பண்ணது என்ன. அது மாதிரி சாமுவேல் என்ன சொல்கிறாரு, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன. அடுத்தது நம்ம தாவீது பார்க்குறோம், அவரும் இந்த சோதனையில் விழுந்து போகிறாரு. அதை 2 சாமுவேல் 12:9 வாசிப்போமா? ஆசாரியனாகிய யோதா ஒரு பெட்டியை எடுத்து அதை மூடியிலே ஒரு துவாரமிட்டு அதை பலிபீடத்தண்டிலே கர்த்தருடைய ஆலயத்தில் ஜனங்கள் பிரவேசிக்கும் வலப்பக்கத்தில் வைத்தான். 2 சாமுவேல் 12:9 நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன அப்படின்னு. அந்த பட்சேபால் விஷயத்தில் தாவீது இச்சைக்கு இடம் கொடுத்து விழுந்து போகும்போது நாத்தான் தீர்க்கதரிசி கேட்ட கொஸ்டின் என்னது, ஆண்டவர் அவர் மூலமாக கேட்குற கொஸ்டின் என்னது பாருங்க, இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன அப்படின்னு கேட்குறாரு. அவர் கொஸ்டினை வைக்கிறாரு தாவீது கிட்டையும். இதுலேயும் அவரோட வார்த்தையை கேட்கல, ஆண்டவரோட சத்தத்தை கேட்கல, அவரோட சித்தத்துக்கு செவி கொடுக்கல, அவரோட வார்த்தையை அசட்டை பண்ணார். சவுல்கிட்ட சொல்லுவார், நீ வந்து கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிச்சதுனால உன்னை வந்து இஸ்ரவேலில் ராஜாவாக இருக்காதபடிக்கு ஆண்டவர் புறக்கணிச்சிட்டாரு. அவரோட வார்த்தைக்கு நீ கனம் கொடுக்கல, மதிப்பு கொடுக்கல. உன்னை நோக்கி அவரோட வார்த்தை வந்ததே, அவரோட மேன்மை வந்தபோது அதை ஏற்றுக்கொண்டானா, அவரோட வார்த்தை வந்தபோது ரொம்ப அசால்ட்டாக அதை பயந்து நடுக்கத்தோடு ஏற்றுக்கொள்ளலை. ஏசாயால ஒரு வசனம், அவரோட வார்த்தைக்கு பயந்து நடுங்குகிறவனையே நோக்கி பார்க்க, நடுக்கத்தோடு அவரோட வசனத்தை அவரோட வார்த்தையை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளணுமா. ஏற்றுக்கொள்ளும் போதே ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்பா, இது மாதிரி இந்த வசனத்தை நான் கேட்டு கை கொள்றதுக்கு அப்படின்னு. இந்த இடத்துல பார்க்குறோம், தாவீது கிட்ட நாத்தான் சொல்கிறாரு, நீ கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினது என்ன. அந்த வார்த்தையை அசட்டை பண்ணிட்டோம், புறக்கணிச்சிட்டோன்னா அந்த இடத்துல ஆண்டவரோட திட்டம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற முடியாது. சவுலோட வாழ்க்கையில் அதுதான், நீர் ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், அதனால கர்த்தர் உம்மை புறக்கணித்து விட்டார். நம்ம சங்கீதத்தில் பார்க்குறோம்ல, வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வார்த்தையின்படி வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால்தான். அந்த வசனம் ரொம்ப முக்கியம். நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு நானாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும், நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு ஆண்டவரோட வசனம் ரொம்ப முக்கியம். அதை ஒரு நாளும் மறக்கக்கூடாது, ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும். நாம் தியானித்தா தானே அந்த வசனங்கள் நம்மளுக்கு வந்து தெரியும், இல்லாட்டினா நம்ம வந்து வசனம் தெரியாமலே விழுந்து போயிடுவோம். இல்லை, ஒவ்வொரு நாளும் தியானித்து நம்ம அதை வந்து மேற்கொள்ளுகிறவர்களாக காணப்படணும். இன்னும் நம்ம பார்க்கும்போது சாலமோன், சிம்சோன், அம்னோன் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இச்சையில் விழுந்து போனாங்க. விழுந்து போனவங்க வாழ்க்கையில் ஆண்டவரோட திட்டம் பரிபூர்ணமாக நிறைவேறுச்சா? இல்லை, நிறைவேறவே முடியலை. பெரிய திட்டம், பெரிய நோக்கம் ஆண்டவர் இவங்களுக்கு கொண்டு செய்யணும்னு நினச்சிருந்தாரு, ஆனால் முடியலை. ஆனால் தாவீது வந்து அவர் மனம் உடைந்து மனம் கசந்து ஆண்டவரோட ஒப்புரவானார். அதனால என்ன ஆயிடுச்சு, ஆண்டவர் திரும்பியும் அவர் வாழ்க்கையை வந்து கட்டு வச்சார். அந்த தாவீதுட்ட சொன்ன உடனே அவர் அந்த 51வது சங்கீதத்தில் பார்க்குறோம், அவர் உள்ளம் உடைந்து நறுங்குண்டு அந்த உள்ளத்தை நீங்கள் புறக்கணிக்க மாட்டீங்க ஆண்டவரேன்னு சொல்லி, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்குங்க ஆண்டவரே, உம்முடைய கிருபை அப்படின்னு அந்த கிருபையை அவர் வந்து தியானித்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, கிருபை எனது தகுதி இல்லாதவங்களுக்கு கிடைக்கிறது தான் கிருபை. நம்ம இச்சைக்கு இடம் கொடுத்துட்டேன், நான் எனக்கு தகுதி இல்லை தான் அவரோட கிருபையை அவரோட மன்னிப்பை வாங்குறதுக்கான கிருபையாக எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு தாவீது கேட்கும்போது ஆண்டவர் கிருபையாக அவனை தூக்கி எடுக்கிறாரு. அந்த நிலைமையிலேருந்து அந்த பாவத்தை விட்டுவிடவும் ஆண்டவர் கிருபை செய்யும். இன்னொரு தடவை அந்த இச்சையில் விழாத படிக்க ஆண்டவர் என்ன பண்ணார், தாவீதை வந்து பலப்படுத்தினாங்க. ஸோ பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்கிறவன் மட்டும் இல்லை, அதை விட்டு விடுகிறவன், அப்போ தான் இரக்கம் கிடைக்கும் ஆண்டவரோட கண்களில். இப்பொழுது வந்து நம்ம அடுத்து வந்து இவ்வளோ நேரம் நம்ம வந்து அதில் விழுந்து போனாங்க, அதனால் ஆண்டவரோட சித்தம் அவரோட திட்டத்துலேருந்து அவங்க விலகி போனவங்கள பார்த்தோம். அதே ஆண்டவரோட திட்டமும் சித்தமும் அவங்க மேலே இருந்து இந்த இச்சையான காரியங்கள் வரும்போது அதை மேற்கொண்டு அவரோட சித்தத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றி ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்த ஒரு 2-3 பேரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எஸ்தர் எடுத்துக்கலாமா? எஸ்தர் 2:15.
மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவின் இடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. இந்த வசனத்தில் பார்க்குறோம், எஸ்தர் அந்த அரண்மனையில் என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. அதற்கு என்ன வசனம்? 13வது வசனத்தில் நீங்கள் கடைசியில் பாருங்கள், ராஜா அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டுமென்று கேட்பவை எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். அந்த ராஜா அரண்மனையில் இருந்தால் என்ன வேணும்னு கேட்டால் கூட என்னன்னாலும் கேட்டால் கொடுப்பாங்க. எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. அங்கே திங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? அரண்மனையில் சும்மா எல்லாம் அப்படியே தரமற்றதாக இருக்குமா? ரொம்ப அட்ராக்டிவாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அப்படி தானே இருக்கும் எல்லாமே. ஆனால் அந்த எஸ்தர் அந்த எல்லாத்துக்கும் அப்படியே அவங்க அதை ஈர்க்கப்பட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டாங்கன்னு இருக்கா? இல்லை, எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீ என்ன கேட்டாலும் உனக்கு தருவோம். ஆனால் அவங்க கேட்கல. அந்த இடத்துல இச்சைக்கு பதிலாக அவங்க எதை தெரிந்து கொண்டாங்க? இச்சை அடக்கத்தை தெரிந்து கொண்டாங்க. எத்தனையோ பிள்ளைங்க வந்திருப்பாங்க, அவங்க எத்தனையோ பேர் அழகழகான திங்ஸ் எடுத்திருப்பாங்க, அட்ராக்டிவானது, அவங்களுக்கு பிடிச்சது, அவங்க மனம் இச்சித்ததெல்லாம் அவங்க செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எஸ்தர் என்ன பண்ணுறாங்க? இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இல்லை, எனக்குன்னு ஒரு ஆசை கிடையாது, ஏகாய் நியமித்த காரியத்தம் இல்லாமல் நான் வேறு ஒன்றையும் கேட்க மாட்டேன் அப்படின்னு. அது நம்ம இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் என்ன வேணும், உனக்கு இது தேவை, இந்த நோக்கி நீ போகலாம், இதை நான் உனக்கு தருவேன்னா அதை மட்டும்தான் நம்ம பெற்றுக்கொள்ளணும். மற்ற எதுலேயும் நம்மளோட ஆசை நம்மளோட விருப்பம் போய்விடக்கூடாது. எஸ்தர் அப்படி தான், எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்குது, அவங்களுக்கு எதுவும் இல்லைன்னு இல்லை. ஆனால் அது மத்தியில் இச்சையை அவங்க தெரிந்தெடுக்காமல் இச்சை அடக்கத்தை தெரிந்தெடுத்ததுனால தான் ஆண்டவரோட திட்டம் பரிபூர்ணமாக இவங்க வாழ்க்கையில் நிறைவேறுது. நம்ம பார்க்குறோம்ல, எஸ்தர் வாழ்க்கையில் ஏதோ பாதியிலே அவரோட திட்டம் முடிஞ்சதா? இல்லை, முழுமையாக ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்கிறாங்க. சத்ரு அழிக்கப்படுறான். ஒரு தேசமே ஆண்டவரோட சத்ரு அழிக்கப்பட்டு ஒரு தேசமாக ஆண்டவரோட பிள்ளைங்களாக சேர்ந்து ஒரு மகிழ்ச்சியே அந்த அதிகாரத்தில் கடைசியாக வருது. அதற்கு காரணம் அந்த எஸ்தர் அவங்க இச்சையை செலக்ட் பண்ணாமல், அதுக்கு ஏற்ற காரியங்களை செலக்ட் பண்ணாமல், அந்த ஆப்ஷன்ஸ் இருந்த போதிலும் அவங்க இச்சை அடக்கத்தை அவங்க வாழ்க்கையில் தெரிந்து கொண்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம பார்க்கும்போது இந்த எஸ்தர்கிட்ட உபவாசம் காணப்படுச்சு. நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கணும். அவங்க உபவாசிக்கிற ஒரு குணம். அந்த மொர்தெகாய் சொல்கிறாருல, நம்ம தேசம் நம்மளோட மக்கள் இனம் எல்லாம் அழிய போதுங்கும் போது மொர்தெகாய்கிட்ட இவங்க என்ன சொல்கிறாங்க? உபவாசத்தை கூறுங்க அப்படின்னு இந்த எஸ்தர் கூறுறாங்க. நம்ம வாழ்க்கையை எதை கடைப்பிடிச்சிட்டே இருக்குமோ அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாயில் வர ஆரம்பிச்சிடும். உபவாசிக்கிற ஹேபிட் இருக்கா, ஜெபிக்கிற ஹேபிட் இருக்கா, வாயில் ஆட்டோமேட்டிக்காக இந்த காரியத்துக்கு ஜெபிப்போம், உபவாசம் பண்ணுவோம், இதுக்கு ஆண்டவர் சமூகத்தை போய் தேடுவோம்னு சொல்ல ஆரம்பிச்சிருவோம். இந்த எஸ்தருக்குள்ளே அந்த உபவாச ஜபம் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருந்தது. இந்த எச்சை அடக்கம் சும்மா வராது. அது எப்படி இருக்கணும்? நம்ம வாழ்க்கையிலே உபவாச ஜபம். இன்னொன்று வைராக்கியம். ஆண்டவருக்காக அவங்க சொல்கிறாங்க, நான் செத்தாலும் சாகுறேன்னு சொல்லிட்டு தேவ பிள்ளைகளுக்காக ஒரு ஸ்டெப். அவங்க அவ்வளோ வைராக்கியமாக இருக்கிற எஸ்தராக இருந்தாங்க. அவங்களுக்குள்ள தான் என்ன காணப்படுது? இச்சை அடக்கம். அப்போ நம்மளும் தேவனுக்கு அடுத்த காரியத்தில் வைராக்கியமாக இருந்தோன்னா இச்சை அடக்கத்தோடு இருக்கிறதுக்கு ஆண்டவர் அதுக்கான பலனையும் வைராக்கியத்தையும் தருவார். இன்னும் உபவாச ஜபம் அவங்களுக்குள்ளாக இருந்தது. இந்த வைராக்கியம் நம்மளுக்கு யார் கொடுக்குறாரு? நமக்குள்ளே வாசமாக இருக்கிற பரிசுத்த எப்படி வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறாருன்னு நம்ம ஒரு மெசேஜ் கேட்டோம், அப்படி தானே? எஸ்தர் அக்கா கொஞ்சம் மந்த்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க. அவள் பரிசுத்த தான் நம்மளுக்கு அந்த வைராக்கியத்தை கொடுப்பாரு, நான் அவருக்காக நிற்பேன்னு. இந்த எஸ்தருக்குள்ளே இந்த இச்சையுமே அவங்க எவ்வளோ செலக்ட் பண்ணியிருந்தாலும் அவங்க இச்சை அடக்கத்தோட எனக்கு ஏகாய் நியமித்த காரியம் மட்டும்தான் இருக்கிறது காரணம் அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியான் அந்த வைராக்கியம். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற அந்த வைராக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அந்த ஏகாய் அவங்க சொல்கிறத மட்டும் போதும், வேறு எதுவும் வேண்டாம். நான் செத்தாலும் சாகுறேன்னு சொல்கிறதுக்கு அப்புறம் ஒரு வைராக்கியம் வருது. நம்ம பார்க்குறோம் 2 அதிகாரம் கழிச்சு அந்த ராஜா முன்னாடி நிற்கிறதுக்கு. அப்படி ஒரு வைராக்கியம் உள்ள எஸ்தர், உபவாச ஜபம் உள்ள எஸ்தர் தான் இந்த இச்சையை அவங்களுக்குள்ள எவ்வளோ அரண்மனையில் இருந்தாலும் அதை மேற்கொண்டு அவரோட சித்தத்தை, ஆண்டவரோட திட்டத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றி முடிக்கிறாங்க. இன்னும் அடுத்து நம்ம தானியேல் பார்க்கலாம். தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தாலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தன்னிடத்தில் வேண்டிக் கொண்டான்.
இந்த தானியேல் பார்க்குறோம், இவருக்கும் வந்து அதே சுச்சுவேஷன் தான். எஸ்தரை போல் எதனாலும் அவங்க வந்து சூஸ் பண்ணலாம். ராஜாவோட பானம், ராஜாவோட சாப்பிட்ற போஜனம் எதனாலும் எடுக்கலாம். ஆனால் அவர் வந்து அதை சாப்பிட்டாரா? இல்லை. ராஜாவுக்கு கொடுக்குறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அப்படி தானே? ரொம்ப இன்றைக்கி நம்ம வந்து ஏதாவது டேஸ்டியான ஃபுட்டுனா இன்றைக்கி அதுக்கு அடிக்ட் ஆனவங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த தானியேலுக்கு வந்து அவ்வளோ முன்னாடி அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, அவர் சாப்பிட்லாம். ராஜாவோட போஜனம், பானம் எல்லாம் இருக்குது. ஆனால் அது தன்னை தீட்டுப்படுத்தும் அப்படிங்கிறதுல இவர் ரொம்ப, ஏன்னா அதில் வந்து அந்த தேவர்களுக்கு படைப்பாங்க, இன்னும் நிறையா காரியம் இருக்குது ராஜாவோட போஜனத்தில். அதில் அவ்வளோ தீட்டான காரியம் இருக்கிறதுங்கிறத இந்த தானியேல் அறிந்து கொண்டார். எத்தனையோ வாலிபர்கள் போயிருப்பாங்க சிறைப்பிடித்து போகும்போது, அவங்களாம் சாப்பிட்ருப்பாங்க, நாங்களாம் என்ஜாய் பண்ணுறோம், நீங்கள் என்ன உனக்கு என்ஜாய் பண்ண தரலையா அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இந்த தானியேல் என்ன பண்ணுறாரு, இவ்வளோ ஆப்ஷன்ஸ் எல்லாமே அனுபவிக்கிறதுக்கு இருக்குது. ஆனால் அவர் தெரிந்து கொண்டது இச்சை அடக்கத்தை. இல்லை, இதெல்லாம் தீட்டானது, தீட்டுப்படுத்தும் என்ன அப்படின்னு. ஆண்டவர் நம்ம பார்த்தோம்ல, ஆகான்கிட்ட சாபத்தீடானது, ஆனால் அவனுக்கு நேர்த்தியாக தெரிஞ்சது. ஆனால் இச்சை அடக்கத்தோடு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ராஜாவோட போஜனமாக இருக்கலாம், பானமாக இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு எப்படி தெரியும்? தீட்டானதாக தெரியும். அதுதான் தேவ பிள்ளைங்க, தேவனோட இருக்கிறவங்களோட அடையாளம். அது எவ்வளோ பெரிய ஒரு மேன்மையாக மற்றவங்களுக்கு தெரியலாம், ஆனால் உண்மையாக பரிசுத்த ஆவியானவரோட தேவனோட இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும்? தேவன் எப்படி பார்க்குறாரோ அதே மாதிரி பார்ப்பாங்க. தேவன் அதை தீட்டானதுன்னு பார்த்தா இவங்களும் தீட்டானதாக தான் பார்ப்பாங்க. ஸோ தானியேல் வந்து ஆண்டவரோடு இருக்கிறதுனால அவர் ஜபத்தோட நம்ம பார்க்குறோம். ஒரு 3 வேளை வந்து ஜபிக்கிறாரு, அப்படி தானே? இன்னும் தானியேல்கிட்டே உபவாசம் காணப்படுச்சு. அதுக்கு நான் சொல்கிறேன், தானியேல் 9:3 பாருங்கள், அவர் உபவாசம் பண்ணியிருப்பார். நான் அது நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள். அவர்கிட்ட உபவாசம் பண்ணுற ஹேபிட் இருந்துச்சு, ஜெபிக்கிற பழக்கம் இருந்துச்சு. அதனால தான் அவருக்குள்ளே என்ன பண்ண முடிஞ்சது? இச்சை அடக்கத்தை தேர்ந்தெடுக்க முடிஞ்சுது. எஸ்தருக்குள்ளேயும் அதானே இருந்தது, உபவாசம். இவங்க லைஃப்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவரோடு அந்த நெருங்கி அந்த உபவாசம், ஜெபம் இதெல்லாம் இருக்கும்போது தான் மேற்கொள்ள முடியும். நம்ம சும்மா இருந்துட்டு நானும் எஸ்தரை போல, தானியேலை போல என்னை தீட்டுப்படுத்தாமல் நான் வந்து இச்சையடக்கமாக இருந்துருவேன்னா இருக்க முடியுமா? முடியாது. நம்ம ஆண்டவரோடு எவ்வளவோ நெருங்க தான் யோசேப்பை மாதிரி, எஸ்தரை மாதிரி, தானியேலை மாதிரி இதை வந்து மேற்கொள்ள முடியும். அதனால தானியேல் இன்னும் பார்த்துங்க, சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? அவங்களும் அதே போல் என்ன பண்ணுறாங்க? அதெல்லாம் வெறுக்கிறாங்க. அவங்களும் தீட்டுப்படுத்தலை தங்களை. ஸோ அவங்களுக்கும் ஆண்டவரோட திட்டம் என்ன ஆகுது? பரிபூர்ணமாக நிறைவேறுது. அந்த தேசத்தையே தேவனுக்காக என்ன பண்ணாங்க? திருப்பினாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா ஒரு இச்சை அடக்கம், அதில் ஒரு தீட்டானதை நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு வைக்கிற ஒரு ஸ்டெப்பு தானியேல் வச்சார். அதை பார்த்து 3 பேர் 4 பேர் வந்து அங்கே வைக்கிறாங்க. அதை பார்க்கும்போது அந்த தேசமே அவங்களுக்காக ஆண்டவர் வந்து அவங்க தேவனுக்காக கொண்ட வைராக்கியத்தினால தேவன் அந்த தேசத்தையே அவர் பக்கமாக அவங்கள கொண்டு திருப்புறதுக்கு ஆண்டவர் பயன்படுத்தினார். இன்றைக்கும் நம்மளே ஆண்டவர் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துறதுக்கு திட்டம் வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? பிசாசு கொண்டு வர்ற இச்சை இல்லை பாவ போராட்டங்களில் விழுந்து போயிடாம நம்ம ஆண்டவரோட சித்தத்துக்குள்ளாக இருந்து அவரோடு நெருங்கி இருந்து ஜபத்தில், உபவாசத்தில், இன்னும் வேத தியானத்தில் அவரோட வார்த்தையை பிடித்து கொண்டு இருந்தோன்னா நிச்சயமாக மேற்கொள்வோம். அவரோட திட்டம் என்ன ஆகும்? பரிபூர்ணமாக நிறைவேறும். இன்னும் அடுத்தது பார்க்கும்போது மோசே எபிரேயர் 11:25-26 பார்க்கலாமா? மோசே வந்து அவருக்கு எல்லாம் இருந்தது, அவர் ஆனால் அதெல்லாம் விட்டு ஆண்டவருக்காக அந்த இச்சை அடக்கத்தை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. எபிரேயர் 11:25-26. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தைய அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இதில் பாருங்கள், மோசேக்கு என்ன இருக்குது? அநித்தியமான பாவ சந்தோஷம் ரெடியாக இருக்குது அனுபவிக்கிறதுக்கு. நான் சொன்னேன், இவங்க எல்லாருக்குமே எல்லாம் ரெடியாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு வேண்டான்னு சொல்லி தேவனுக்கு பிரியமானது போதும்னு அவங்க தங்களை பிரித்து கொண்டாங்க. இதில் மோசே பாருங்கள், பாவ சந்தோஷம் வேண்டாம், அது அநித்தியமானது சொல்லி தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பது தான் அவருக்கு இன்பமாக தெரிந்தது. இன்றைக்கி வந்து தேவனுக்காக நான் செயல்படுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து நினச்சோன்னா நம்ம முடியாது. ஆனால் அது நம்மளுக்கு இன்பமாக
போதும், தேவ பிரசன்னம் போதும். தேவ பிள்ளைங்களோட ஆவிக்குரியவங்களோட நான் ஐக்கியமாக இருந்து பரிசுத்தத்தில் வர்ற அந்த இன்பத்தை நான் பெற்றுக்கொண்டு நம்ம அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அதுதான் நம்மளுக்கு இன்பமாக தெரியும். அநித்தியமான பாவ சந்தோஷம் அது ஒரு நிமிஷத்தில் மறைந்து போகக்கூடியது. அது எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அவர் அனுபவிக்கிறதுக்கு முடியும். அவ்வளோ அரண்மனையில் அவ்வளோ ஒரு பொசிஷனில் அவர் இருக்கிறாரு. ஆனால் அதை வேண்டான்னு வெறுத்து தள்ளிட்டு தேவனுக்காக நான் வந்து செயல்படுறது தான் என் வாழ்க்கையில் முழு இன்பம். அவருக்கு அதில் தான் இன்பம் இருக்குது. அது அநித்தியமானது, இதில் தான் நித்தியமான இன்பம் இருக்குதுன்னு அவருக்கு வந்து தெரிந்தது. அதெல்லாம் ஒரு நாள் முடிந்து போயிடும். ஆனால் இது வந்து முடியாத நித்தியமாக தொடர்கிற இன்பம் என்ன இருக்குது? தேவ திட்டத்தில் இருக்குது, தெய்வ சித்தத்தில் இருக்குது, பரிசுத்தத்தில் இருக்குங்கிறத அறிந்ததுனால தான் மோசே என்ன பண்ணுறாரு? அதை விட்டு விலகி அவர் இச்சை அடக்கத்தில், இச்சையோடு இருந்தால் இப்படியெல்லாம் நம்ம முடிவு எடுப்பாங்களா? இல்லை. அநித்தியமான பாவ சந்தோஷம் போதும், எனக்கு இருக்கிற எல்லாத்தையும் நான் அனுபவிச்சிடறேன் அப்படின்னு இருப்பாங்க. என்றைக்கு இந்த இச்சை அடக்கம் இருக்கிறோ இதெல்லாம் விட்டு ஆண்டவருக்காக, அவரோட சித்தத்துக்காக, அவரோட காரியங்களில் வைராக்கியமாக நம்ம ஸ்டெப் எடுக்கும்போது தேவன் வந்து என்ன பண்ணுவார்? நம்ம பிரித்து கொள்ளும்போது அவர் நம்மளை வந்து என்ன பண்ணுவாராம்? பிரித்து காட்டுவாராம். நம்ம இந்த இச்சையான காரியங்கள்லேருந்து, பாவ காரியங்கள்லேருந்து நம்மளை பிரித்து காமிக்கும் போது தேவன் என்ன பண்ணுவார்? நான் உன்னை வந்து பிரித்து காண்பிக்கிறேன். நீ ஒன்று அந்த பாவத்திலேருந்து பிரித்து கொண்டல்ல, அந்த இச்சையான காரியங்கள்லேருந்து வேண்டான்னு பிரித்து கொள்ளும்போது நான் உன்னை பிரித்து தனியாக காண்பிப்பேன். எல்லாரோட எல்லாமா இல்லை, உன்னை தனியாக அப்படின்னு ஆண்டவர் வந்து விசேஷ மேன்மையாக யாரெல்லாம் பயன்படுத்துகிறாருல அவங்க எல்லாரும் தானியலை பயன்படுத்துகிறாரு, எஸ்தரை ஆண்டவர் பயன்படுத்துகிறாரு, மோசேயை, பல லட்ச ஜனங்களை ஆண்டவரோட அந்த கானான் பிரயாணத்தில் ஆண்டவர் வழி நடத்துறதுக்கு பயன்படுத்தினாங்க. இன்னும் நம்ம மோசைக்குள்ளேயும் அந்த உபவாசம் நம்ம பார்த்தோம். இவங்களுக்குள்ளெல்லாம் எப்படி ஆண்டவரோட நெருக்கமாக இருந்தாங்க. மோசே பாருங்கள், யாத்திராகமம் 34வது அதிகாரத்தில் யாத்திராகமம் 34:28. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். மோசே பாருங்க, இந்த உபவாசங்கிறது மோசைக்குள்ளாக இருந்தது. 40 நாள் அப்பம் புசியாமல் தண்ணீர் குடிக்காமல் கர்த்தரோடு இருக்கிற இந்த ஒரு மோசே, அவரோட வாழ்க்கையில தான் அவர் என்ன பண்ணுறாரு? அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து தேவ ஜனங்களோட நான் துன்பத்தை அனுபவிக்கன்னு தெரிந்து கொண்டார். இன்னும் மோசே வந்து கர்த்தரோடு இருக்கிறார். அப்போ இருக்கும்போது முகமே பிரகாசிக்குது. அந்தளவுக்கு தேவனோட முகமுகமாக ஆண்டவர் வந்து அந்தளவுக்கு மோசைக்குள்ளே அவர் வந்து அவரோட பிரசன்னத்தை, அவரோட மகிமையை வெளிப்படுத்தினாங்க அவரோட திட்டத்தில். நம்ம இந்த இச்சையடக்கத்தை தெரிந்து கொண்டு அவருக்காக ஓடும்போது நம்ம வாழ்க்கையில் இன்னும் தேவ மகிமை வெளியரங்கமாகும். அவரோட பிரசன்னம் நம்ம எப்பொழுதும் சூழ்ந்திருக்கும். அநேகருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக பயன்படுத்துவாங்க. இந்த மோசையோட வாழ்க்கையில் அதுதானே நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர் தேவனோடு இருந்தார். இந்த இச்சை அடக்கத்தை தெரிந்து கொண்டு அதில் நிலைத்திருந்தவங்களாம் எப்படி தேவனோடு இருந்தாங்க. எந்த வகையிலையாவது தேவனோடு இணைஞ்சிருப்பாங்க. கர்த்தர் அவங்களோட இருப்பார், அவங்க கர்த்தரோடு இருப்பாங்க. யோசேப்பு அப்படி தான், மோசே அப்படி தான், எஸ்தர் அப்படி தான். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இவங்க எல்லாரும் என்னது கர்த்தரோட காரியத்தில் கர்த்தருக்காக அவங்க வந்து வைராக்கியமாக செயல்பட்டாங்க பரிசுத்த ஆவியானவரோட பலத்தினால. இன்னும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது கடைசியாக நம்மளுக்கு எல்லாவற்றுக்கும் உதாரணம் யார்? இயேசப்பா தான். எல்லா காரியத்திலையும் அவர் நம்மளுக்கு வந்து மாதிரியை வந்து வைத்து போயிருக்காங்க. அது மத்தேயு 4வது அதிகாரத்தில் பாருங்கள், ஆண்டவர் உபவாசம் பண்ணி முடித்து வரும்போது ஒரு சோதனை வரும். பிசாசு என்ன பண்ணுவோம்? உலகத்தில் உள்ள எல்லா ராஜ்யத்தையும் அதன் மகிமையையும் அவன் காண்பித்து ஆண்டவருக்கு முன்பாக இதை வைக்கும்போது ஆண்டவர் அவர் வார்த்தையினால் அதை வந்து மேற்கொள்கிறார். மத்தேயு 4:8 மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆண்டவராக இயேசப்பா என்ன பண்ணுறாங்க? உபவாசித்து வரும்போது ஒரு சோதனையை வந்து பிசாசு என்ன பண்ணுறான்? கொண்டு வரான். ஆனால் அதில் ஆண்டவர் ஈஸியாக ஜெயிக்கிறாங்க. ஏன்? அவர் 40 நாள் உபவாசத்தோடு ஆண்டவர் வந்து வர்றாரு. இன்னும் அவர் வார்த்தையில், அவர் அந்த வார்த்தை, ஆண்டவர் வார்த்தையாகவே அவர் நிறைஞ்சிருக்கிறார்ல இயேசப்பா. அந்த வார்த்தையை கொண்டே பிசாசை வந்து மேற்கொள்கிறாரு. அவரோட அந்த பரிசுத்தாவின் வல்லமை, அந்த வார்த்தை, அந்த உபவாச ஜெபம், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணும்? சத்ருவை மேற்கொள்கிறதுக்கு, அந்த இச்சையை இலகுவாக மேற்கொள்கிறதுக்கு ஆண்டவர் வந்து அதன் மூலமாக நம்மளுக்கு அந்த கிருபையை வந்து கொடுக்குறவராக இருக்கார். ஸோ நம்ம இன்றைக்கு வந்து பார்த்தோம்,
நம்ம எத்தனை பேர் அந்த ஆண்டவரோட திட்டத்தை வந்து இழந்து போனவங்க, நீ என்ன செய்தா அப்படின்னு ஆண்டவர் வந்து கேட்குறாரு. நீ செய்தது என்ன? அதுக்கப்புறம் நீ ஏன் என்ன கலங்க பண்ணுற? நீ பொல்லாப்பானது செய்தது என்ன? நீ என் வார்த்தையை அசட்டை பண்ணினது என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறாரு. அதே நேரத்தில் ஆண்டவரோட திட்டத்தில் இருந்து அதை இச்சையடக்கத்தை அவங்க வந்து தெரிந்து கொண்டு ஆண்டவருக்காக பிரகாசித்தவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் மகத்தான அவரோட திட்டத்தை பரிபூர்ணமாக ஆண்டவர் நிறைவேற்றி முடிக்கிறாரு. இன்றைக்கும் நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் பெரிய திட்டத்தை, நோக்கத்தை, சித்தத்தோடு தான் நம்மளை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த இடத்துக்குள்ளே. ஸோ நம்ம அதை நம்பணும். ஃபஸ்ட்டு என் மேலே ஏசப்பா ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் மேலேயும் அவர் வந்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறாரு. அவருக்காக நான் இந்த உலகத்தில் எழும்பி பிரகாசிக்கணும், அவரை நான் வெளிப்படுத்தணும், என்னை பார்க்குறவங்க ஏசப்பாவை பார்க்கணுன்னு தான் ஆண்டவர் நம்மளை இந்த உலகத்தில் வச்சிருக்கிறாரு. அப்படி தானே? நான் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். அப்போ அந்த நோக்கத்தோடு தானே ஏசப்பா நம்ம ஒவ்வொருத்தரையும் வைத்திருக்காங்க, என்ன வைத்திருக்காங்க உங்களை. ஆனால் அந்த திட்டத்தில் நம்ம இருக்கும்போது இந்த பாவ இச்சையோ வேற எந்த போராட்டங்களையும் நம்ம விழுந்து விடாமல் ஆண்டவரோடு இருந்து ஜபத்தில், வேத தியானத்தில் அவரோட வார்த்தையை மறவாமல் பிடித்து கொண்டு நம்ம வந்து பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற அந்த வைராக்கியம், நான் தேவனுக்காக நான் எப்பேற்பட்ட வந்து காரியங்கள் வந்தாலும் நான் அதில் வந்து நிலைத்திருப்பேன், இச்சைக்கு இடமே கொடுக்க மாட்டேன். அந்த எஸ்தர் நான் செத்தாலும் சாகுறேன்னு சொல்கிறாங்க. தானியேல் அங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொல்கிறாங்க? அவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்ல. அந்த வைராக்கியம் அவங்களுக்குள்ளெல்லாம் காணப்படுச்சு. மோசே கூட பார்வன்ட்ட போய் நீங்கள் என்னோட இந்த ஜனங்களை ஆராதிக்க விடணும், அந்த வைராக்கியமாக பயம் இல்லாமல் ஆண்டவருக்காக தேவ காரியங்கள் அவங்க செயல்பட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள என்னது? பரிசுத்த ஆவியானவரோட அந்த நிறைவு. யோசேப்பு என்ன பண்ணுறாரு? தேவனுக்கு விரோதமாக நான் செய்வது எப்படி அப்படின்னு அவர் ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. நம்ம பார்த்தோம் இச்சையில் விழுந்தவங்க கிட்ட ஆண்டவர் என்ன கொஸ்டின் கேட்டார்னு, ஏன் இப்படி விழுந்தன்னு ஆண்டவர் கொஸ்டின் கேட்குறாரு. ஆனால் அதை ஜெயித்து யோசேப்பு என்ன சொல்கிறாரு? தேவனுக்கு விரோதமாக நான் இவ்வளோ பெரிய பொல்லாங்குக்கு உடன்படுவது எப்படி அப்படின்னு அவரே ஒரு பிசாசை கொண்டு வர்ற சோதனைக்கு பிசாசுக்கே ஒரு கொஸ்டின் பண்ணிட்டாரு. நம்ம அப்படி தான் இருக்கணும். நம்ம பாவத்தில் விழுந்து நம்ம அவரோட திட்டத்தை இழந்து அவரோட நன்மைகளை இறந்து அந்த ஏவாள் எப்படி அந்த ஆண்டவர் கொடுத்த எல்லா நன்மைகளையும் விட்டு அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டே துரத்தப்பட்டார்களாம். அப்படி நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. சவுல் ராஜாவாக இல்லாதபடிக்கு அவர் புறக்கணிக்கப்பட்டார். அப்படி இல்லாமல் அந்த யோசேப்பை போல் நம்ம தேவனுக்காக வைராக்கியமாக இருந்து கர்த்தரோட சித்தத்தின் மையத்தில் இருந்து கர்த்தரோடு இருந்து நம்ம வார்த்தையை வைத்து மேற்கொண்டு ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். அதுக்கு நம்ம பரிசுத்த ஆவியானவரோட உதவி ஒவ்வொரு நாளும் தேவை. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் இல்லாமல் என்னால் முடியாது, உங்கள் வார்த்தை இல்லாமல் என்னால் முடியாது. அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போதே ஆண்டவர் நமக்குள்ளே கிரியை செய்வார். தேவையற்ற எல்லா காரியங்களையும் நீக்குவார். நம்மளுக்கு தெரியாது ஃபஸ்ட்டு நம்மளுக்குள்ளே இந்த வசனம் என்ன கிரியை செய்யுதுன்னு ஒருவேளை தெரியாமல் புரியாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளே என்ன பண்ணும்? அது கிரியை செஞ்சு கொண்டே இருக்கும். நம்மளோட எல்லா அழுக்கையும் அது நீக்கி நம்மளை பரிசுத்தமாக மாற்றும். அது வல்லமையுள்ள இந்த வார்த்தை தான் அவரோட வசனம். அதனால தான் ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம ஒரு மரியாதை, அதை பார்த்து பயந்து நடுங்குகிறவர்களாக, ஆண்டவரே நான் கேட்குறேன், பயந்து நடுங்கிறதுனா ஆக்ஷனில் கிடையாது, அது நம்ம உள்ளத்தில் அவரோட வார்த்தையை வரும்போதே அப்பா நான் இதை செய்கிறேன் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு பலன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது தான் அந்த வார்த்தைக்கு நடுங்கிறது. அதை கீழ்ப்படுகிறது, அதை நம்ம கை கொள்கிறது தான் பயந்து நடுங்கிறது. ஸோ ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க போகிறோம், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுங்க, நான் எளிதில் என்னோட பாவ போராட்டங்களை மேற்கொள்ளணும், உங்கள் பரிபூர்ண சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும். நீங்கள் என் வாழ்க்கையில் ஒரு திட்டம் வைத்திருக்கீங்க, அது முழுமையாக நிறைவேறணும், அதுக்கு நான் எதுலேயும் விழுந்து போகக்கூடாது அப்படின்னு நான் கேட்கணும். இங்கே வந்திருக்கிற நீங்கள் கேட்கணும். அவரோட வசனம் நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அடுத்து இச்சையெல்லாம் ஈஸியாக மேற்கொள்ள போகிறீங்க. யோசேப்பு மாதிரி அந்த பிசாஸ்கிட்டே கொஸ்டின் பண்ணிடுவீங்க, நான் இதில் எப்படி விழுந்து போக மாட்டேன், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆண்டவர் வைக்க போகிறாரு. விசுவாசிங்க, என்னை மாற்றிடுவார். ஒருவேளை இன்றைக்கி தோல்வியோடு இருக்கலாம், ஐயோ நான் விழுந்து போய் தான் இருக்கிறேன், இந்த காரியத்தில் ஏதோ ஒரு பாவ காரியத்தில் விழுந்து போய் இருக்கனே அப்படின்னு இருக்கலாம். இல்லை, என் தேவன் என்னை எழும்ப பண்ணுவாங்க, அவரோட திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறும், நான் இப்படியே இருக்க போவதில்லை. அந்த தாவீது எப்படி ஆண்டவருக்காக அவர் மறுபடியுமாக அவரோட திட்டத்தை முழுமையாக ஆண்டவர் நிறைவேற்ற பயன்படுத்தினார்ல, அவர் அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. அவரோட வார்த்தை வந்தோடனே, நாத்தான் சொன்னோடனே அவர் வாழ்க்கை முழுவதுமாக மனம் திரும்பினார், அந்த பாவத்தை விட்டு விட்டார். ஸோ நம்மளும் ஆண்டவரே நான் இன்னைக்கு என்னுடைய
வார்த்தை எனக்கு நேராக வந்திருக்கு, நான் உம்முடைய வார்த்தையை அது விரும்பினது செய்யட்டும், அது 100ஆக பலன் கொடுக்கட்டும், நான் உமக்காக எழும்பி பிரகாசிக்கணும்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம கேட்டு அந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். விழுந்து போன நிலைமையில இருந்தாலும் ஆண்டவர் தூக்கி எடுத்து அவரோட பரிபூர்ண திட்டத்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றுறதுக்கு போதுமானவராக ஆண்டவர் இருக்கிறாங்க. ஆண்டவரை விசுவாசித்து அவரோட வார்த்தையை நம்மக்குள்ள கிரியை செய்ய விடுவோமா? மறுபடியுமாக அந்த ஒரு என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட உண்மையாக ஒப்பு கொடுப்போம். அந்த வசனம் நம்மளுக்குள்ளாக கிரியை செய்ய அனுமதிப்போம். பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளுங்கப்பா, என்ன உமக்கு தந்துட்டேன்னு உங்கள் வாயை திறந்து நீங்கள் சொல்லுங்கள். சொல்லும்போது நிச்சயமாக உண்மையாக சொல்லும்போது அவர் உள்ளே வந்து விடுவார். அவர் நம்மையும் ஒரு தானியேலை போல யோசேப்பு போல எளிதில் இந்த பாவ காரியங்களை மேற்கொள்கிற பலத்தினால நம்மளை இடைக்கட்ட வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு ஆண்டவரே நான் என்ன உமக்கு தந்துட்டேன் ஆண்டவரே அப்படின்னு உண்மையாக சொல்லுங்கள். உண்மையாக தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்த சமீபமாக இருக்கிறார், உங்கள் அருகில் இருக்கிறார். உங்கள் விருப்பத்தையும் வாஞ்சையும் தாகத்தையும் நிறைவேற்றுகிறதற்கு பரிசுத்தத்தில் நான் விருப்பப்படுறேன் ஆண்டவரே, எனக்கு ஒரு தாகம் இருக்குது, எனக்கு பரிசுத்தம் வேணும், எனக்கு இச்சையடக்கம் வேணும்னு ஒரு தாகம் இருக்குது, எனக்கு பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்போமா எல்லாரும் சேர்ந்து? ஆண்டவரே, என்னை உமக்கு நான் தந்தேன், இனி நான் கிடையாது ஆண்டவரே, இனி நீங்க தான், எனக்குள்ளேருந்து நீங்க வெளிப்படணும்னு சொல்லுவோமா? என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லும் போதே உங்களுக்கு விடுதலை கிடைக்கும், நமக்கு விடுதலை கிடைக்கும். என்ன போராட்டங்களோட இப்போ வந்திருந்தாலும் இந்த வேலையில இயேசுவே இயேசுவே என்று சொல்லும் போது யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிட்டாங்களோ அவங்கள அவர் விடுதலை அளிக்காம அந்த பாவத்தோடு அவங்கள அப்படியே போக விடலை. அவங்களுக்கு விடுதலை கொடுத்தார், பாவத்திலிருந்து மன்னிப்பு கொடுத்தார், ரட்சிப்பை கொடுத்தார், அவர்களை பரிபூர்ண நன்மையினால நிரப்பி அனுப்பினார். அந்த நாமத்தை இயேசு நாயகா இயேசு நாயகா என்று சொல்லி நம்ம ஆண்டவரை அழைப்போமா? அந்த இயேசுங்கிற நாமத்திலே விடுதலை உண்டு, அந்த நாமத்திலே வல்லமை உண்டு. அந்த வல்லமை உணர்ந்தவர்களா எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே என் மாம்ச கிரியையை போக்குங்க ஆண்டவரே, என்னை குழந்தை உள்ளம் ஆக்குங்க ஆண்டவரே இயேசுவே என்று சொல்லி நம்ம கூப்பிடுவோமா? மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா, மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா,
செய்வதற்காக உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் அந்த தொடுதலை ஒவ்வொருவருக்குள்ளாகவும் நீங்க ஆண்டவரே இப்பொழுதே வைத்து விட்டதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் இச்சையை எழுதல மேற்கொள்ளுகிறவர்களாக ஆண்டவரே, ஒரு யோசேப்பாக, ஒரு தானியேலாக ஆண்டவரே, ஒரு எஸ்தராக ஆண்டவரே, உம்மை போல இயேசுவே, உம்மை போலவே ஆண்டவரை மேற்கொள்ளுகிறவர்களாக நீர் எங்களுக்குள்ளாக அந்த வல்லமையை, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை நிறைவாக ஆண்டவரே நீங்க கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் விடுதலையை நீங்க அனுப்பினதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உமக்காக சாட்சியாக ஆண்டவரே உம்முடைய கிரியைகளை ஆண்டவரை நாங்க எடுத்து ஆண்டவரே சொல்லுகிறவர்களாக, உம்முடைய கிரியைகளை நாங்க வெளிப்படுத்துகிறவர்களாகவும், சாட்சியுள்ள வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறவர்களாகவும் ஆண்டவரே எங்களை நீங்க மாற்றி ஆண்டவரே உங்களை பரிபூர்ண திட்டத்தை, பெரிய காரியங்களை உமக்காக எழுந்து செய்கிறவர்களாக நீங்க மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கருத்துல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உமக்காக வைராக்கியமா எழும்பி பரிசுத்த ஆவியானவரின் துணையோட வாழ்றதுக்கு பிள்ளைங்களுக்கு நீங்க கிருபையை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிற உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்ததை அந்நாள் மட்டும் காக்கிற உம்முடைய கரத்துல ஒவ்வொரு பிள்ளைங்களையும் என்னையும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே நீங்க எங்களை ஆண்டு கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் யாவரோடும் செய்தி கேட்ட செய்தி கொடுத்த நம்முடைய பிள்ளைகளோடு வருகை பெருந்து இருப்பதாக. ஆமென்.